ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த மாதம் எப்படி இருக்க போகிறதோ, எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ, எப்படி இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று பல கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம், எண்ணங்கள் இருக்கலாம், நினைவுகள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், வாஞ்சைகள் இருக்கலாம், தாகம் இருக்கலாம். உங்கள் அத்தனை பேருடைய விருப்பத்தையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் உணர்வுகளையும் வாயிலே சொல் பரவாத்துக்கு முன்னாடி அறிந்திருக்கிற கர்த்தர், அவைகளெல்லாம் அறிந்த தேவன் நமக்கு தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஜெபத்தோடு. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். உங்கள் கேள்விக்கான பதில் இதில் பல விதத்தில் பதில்கள் இருக்குது. அதில் ஒரு விதமான பதிலை மட்டும் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமனம் என்பதே இல்லாதபடி, தொய்வு என்பதே இல்லாதபடி, குறைவு என்பதே இல்லாதபடி, மறைவு என்பதே இல்லாதபடி, இல்லாமை என்பதே இல்லாதபடி, பலவீனம் என்பதே இல்லாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வித்தியாசமாய் நடத்த போகிற ஒரு மாதம். அதனால தான் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சூரியன் மாலையில் அஸ்தமிக்கும். ஆனால் நமக்கு கர்த்தர் யாராக இருக்கிறாரு? உலக சூரியன் கிடையாது, அவர் நித்தியமான சூரியனாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. அவர் நமக்கு சூரியனாக இருக்கிறபடினா அந்த இயேசு என்கிற சூரியன் உங்கள் வாழ்க்கையில் அஸ்தமிப்பது கிடையாது. உலகத்தில் இருக்கிற சூரியன் அஸ்தமிக்கும், ஆனால் தேவனே உங்களுக்கு சூரியனை போல இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அஸ்தமனம் என்பது, முடிவு என்பது, இல்லாமை என்பதே இல்லாமல் போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில வசனங்களை நினைப்பூட்ட நான் உங்களுக்கு விரும்புகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே, வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தானே எனக்கு விசாரிப்புக்காரனாக இருக்கிறான், எனக்கு எந்த விதமான ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே. ஆனால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீ கூப்பிடும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி நிறைய வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே. ஆனால் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்காமல் இருக்குதேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு, ஏமாற்றத்தோடு, விரக்தியோடு, சோர்வோடு, அந்த வாக்கு தத்தங்கள் பலிக்கவில்லையே, உடனே கைகூடவில்லையே என்கிற ஏக்கத்தோடு அந்த ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி 15ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறார். அந்த 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆதியாகமும் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவன் மேல வந்து சொல்லப்பட்டாச்சு, வந்து இறங்கிருச்சு. வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்ப அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்குது, இரத்தத்துக்குள்ள இருக்குது, உணர்வுக்குள்ள இருக்குது, அவன் ஆவிக்குள்ள இருக்குது. அவன் மேல தேவன் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் இருக்குது. ஆனா 15ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்க, 1ஆம் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உமக்கு மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலையேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இதோ
உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்ப அவன் கேள்வி கேட்கிறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நீர் எனக்கு நிறைய வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இனத்தை விட்டு தேசத்தை விட்டு தகப்பனை விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்க. ஆனா என் வாழ்க்கையில இன்னும் ஒன்று நடக்கலையே. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, தேவனுடைய சபையே ஊழியர்களே, தேவனுடைய ஊழியத்துல பொறுப்பா இருக்கிறவர்களே, ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்து எவ்வளவு மாதங்கள் ஆகிவிட்டது, வருடங்கள் ஆகிவிட்டது, காலங்கள் ஆகிவிட்டது, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில அவைகள் எல்லாம் பலிக்கவில்லையே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில கால தாமதங்கள் ஆகி கொண்டிருக்குதே. ஆபிரகாம் போல உங்களுடைய வாழ்க்கையில பல நினைவுகள் உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இப்ப அதே ஆபிரகாம கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, 8வது வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். அதற்கு அவர் வகை சொல்றார், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளுக்கு நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமித்த பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. இப்ப பலி செலுத்த கர்த்தர் 3 வயது கெடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சு, 3 இத்தனையும் கேட்கிறாரு. இத்தனையும் கொண்டு வந்து அவன் கர்த்தருக்கு பலி செலுத்துறான். அப்பொழுது வேதம் சொல்லுது, சூரியன் அஸ்தமித்து போனது, அவனுக்கோ அயர்ந்த நித்திரை வந்துச்சு. அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சூரியன் அஸ்தமிச்சு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பது கிடையாது. அப்ப ஆபிரகாமுக்கு அஸ்தமித்த சூரியன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, அந்த சூரியன் அஸ்தமிக்கும். ஆனால் நீதியின் சூரியனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் என்கிற சூரியனாகிய பரிசுத்த ஆவியானவர், பரலோக பிதா என்கிற சூரியனாகிய பரலோக பிதா ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில அஸ்தமிப்பது கிடையாது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு மத்தியில வைக்க விரும்புகிறேன். பாருங்களேன், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். சில காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு, ஆனால் அதற்கு அடுத்து அவர் சொல்றாரு, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளோடு நல்மனம் பொருந்துவதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி, இதுக்கு முன்னாடி வேற, இனி இப்ப பாருங்க, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பது கிடையாது. இதுக்கு முன்னாடி அஸ்தமிச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி உனக்கு வியாதி வந்திருக்கலாம், வறுமை வந்திருக்கலாம், கஷ்டம் வந்திருக்கலாம், பிரிவு வந்திருக்கலாம், குழப்பம் வந்திருக்கலாம், கண்ணீர் வந்திருக்கலாம், ஏமாற்றம் வந்திருக்கலாம், விரக்தி வந்திருக்கலாம். ஆனா இப்ப சொல்றாரு, இனி உனக்கு அஸ்தமிப்பது கிடையாது. அப்ப இதுவரை இருந்தது வேறு, இனி நீ இருக்க போவது வேறு. இதுவரை உன் வாழ்க்கையில காணப்பட்டது வேறு, இனி காணப்படுவது வேறு. இப்ப பாருங்களே, நோவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், நல்லா கவனிக்கணும், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ளளவும் நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று கர்த்தர் தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. எங்க சொன்னாரா? உள்ளத்தில் சொன்னார். என்ன சொன்னாரு? முன்னாடி நான் அழிச்சிட்டேன், பறவைகளை அழிச்சிட்டேன், விலங்குகளை அழிச்சிட்டேன், மனுஷர்களை அழிச்சிட்டேன், தாவரங்களை அழிச்சிட்டேன், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் அழிவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இப்ப கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு சொல்றாரு, இனி நான் ஒரு கால் இந்த பூமியை
ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று கர்த்தர் தன் உள்ளத்துல தனக்குள்ளே தானே சொல்லி கொண்டாராம். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ப்ராஃபட்டிக் வேர்டு தெரிஞ்சுக்கங்க. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, இனி உனக்கு வியாதி வருவதில்லை, இனி உனக்கு வேதனை இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். இப்போ பாருங்க, முன்னாடி அழிச்சிட்டாரு, இப்ப சொல்றாரு இனி நான் அழிக்க மாட்டேன். எங்க சொல்றாரு? உள்ளத்துக்குள்ள சொல்றாரு, தனக்குள்ள சொல்றாரு, வேற யார்ட்டையும் சொல்லல. அந்த வசனத்தை வாசிங்க, 22. பூமி உள்ளளவும் பூமியில் உள்ள நாளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில், கைத்தட்டுங்க, தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். என்ன சொன்னாரு? இனி ஒரு காலம் இந்த பூமியில நான் அழிவை கொடுப்பதில்லை, அழிந்து போவதில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாரா. இனி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு செய்தி ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சூரியன் அஸ்தமிச்சிச்சு, ஆனா உனக்கு சூரியன் அஸ்தமிக்காது. நோவாவுக்கு தேசத்துல பேழை அழிவுக்கு தப்புவிக்க அவன் நாட்டில் இருந்த அவன் பார்த்த எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து சொல்றாரு, இனி நான் ஒரு முறை இந்த பூமியை அழிப்பது கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி வேற, இனி வரப்போறது வேற. அப்ப ஏப்ரல் மாதத்துல உன் நிலை வேற, இந்த மே மாதத்துல உன் நிலை வேற. 3ஆம் தேதி உன்னுடைய நிலை வேற, இந்த 4ஆம் தேதியிலிருந்து உன்னுடைய நிலை, உன் ஸ்டேட்டஸ், உனக்கு இருக்கிற எல்லா கிருபைகள், உனக்கு இருக்கிற கர்த்தருடைய எல்லா அனுக்கிரகமும் வேற. இன்னைக்கு ஆண்டவர் புத்தம் புதிய நியூ பிராண்ட உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. இனி உன் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னையோட எனக்கு துக்கத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி நான் துக்கமா இருந்தது உண்மைதான், கண்ணீரோடு இருந்தது உண்மைதான், வியாதியோடு இருந்தது உண்மைதான், கடன் தொல்லையோடு இருந்தது உண்மைதான், கைவிடப்பட்டது இருந்தது உண்மைதான். இதுக்கு முன்னாடி என்னுடைய நிலை வேறு, இப்ப என் நிலைய கர்த்தர் வேறு விதமாய் மாற்றுகிறாரு. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு என்னவா இருப்பாரு? நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து. பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், இனி உங்க முகம் துக்கமா இருப்பது கிடையாது. சொல்லுங்க விசுவாசத்தோடு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, இனி உன் முகத்தை நான் துக்கமா பார்ப்பது கிடையாது, இனி நீ வறுமையாய் வாழ்வது கிடையாது, இனி நீ தரித்திரம் பிடித்தவள் அல்ல, இனி நீ வியாதிக்காரி அல்ல, இனி நீ பலவீனமானவள் அல்ல, இனி நீ கடன்காரி அல்ல, இனி நீ துக்க முகம் உள்ளவள் அல்ல. கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய ரேங்க, உன்னுடைய ஸ்டேட்டஸ, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் வித்தியாசமா மாத்த போறாரு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பது கிடையாது. பாருங்களே, 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சு பார்க்கலாம். 2 சாமுவேல் ப்ராப்பர்ட்டிக் வேர்டு இது, நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இதன்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாலமோனை குறித்து தாவீது கிட்ட கர்த்தர் சொல்ற வார்த்தை. சாலமோனை பத்தி தாவீது கிட்ட கர்த்தர் அக்ரிமெண்ட் பண்ணி பிராமிஸ் வேர்டு கொடுத்து உறுதிமொழி கொடுத்து உடன்படிக்கை பண்றாரு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். பக்க நம்பர் 393. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். எவனை விட்டு? சாலமோனை விட்டு என் கிருபையை நான் விலக்க மாட்டேன். முன்னாடி உனக்கு முன்னாடி இருந்த சவுலை விட்டு நான் விலக்கின கிருபையை இனி ஒரு நாள் சாலமோனை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன். மேல இருந்து வாசிங்க, உங்களுக்கு புரியும். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பரப்பாய் இருக்கிற உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடியினாலும் தண்டிப்பேன். நல்லா கவனிங்க, இப்பதான் அந்த வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு அக்ரிமெண்ட் பண்றாரு பாருங்க, ஒரு உடன்படிக்கை பண்றாரு. சவுலை விட்டு என் கிருபையை நான் விலக்கினது போல சாலமோனை விட்டு என்னுடைய கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன். இப்ப நல்லா கவனிங்க, இனி நான் பூமியை அழிக்க மாட்டேன், இனி கிருபையை நான் விலக்க மாட்டேன், இனி
ஆபிரகாமுக்கு மாறி சூரியன் உன் வாழ்க்கையில அஸ்தமிப்பதே கிடையாது. அப்ப இந்த மாசம் கர்த்தர் உங்க துக்க நாட்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில நித்திய கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். பாருங்க, சில மனுஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். தகப்பனை விட்டு புறப்பட்டு வந்தான், சொந்த இனத்தை விட்டு புறப்பட்டு வந்தான், சொந்த உறவுகளை விட்டு புறப்பட்டான். ஆபிரகாமுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்க. உன் தகப்பனை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு போ. எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை. அப்பாவை விட்டுட்டு வானா, அம்மாவை விட்டுட்டு வானா. வேதம் சொல்லுது, தாயும் தகப்பனையும் கண்ணமண்ணு, முதிர் வயதில் அவர்களை தள்ளிவிடாதிரு. தாயும் தகப்பனுடைய என்ன செய்ய, அவர்களை ஆலோசனையை கேளு. உன் தகப்பனுடைய சிநேகிதர்களையும் உன்னுடைய சிநேகிதர்களையும் விட்டு விடாதே. இதெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். தாயின் தகப்பனை சபிக்கிறவனே காரில் மூடும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்க ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்றார், உன் தகப்பனை விட்டுட்டு புறப்படு. ஏன்னா உன் தகப்பன் கோராக்கு கூட்டம், உன் தகப்பன் விக்கிரக ஆராதனைக்காரன், உங்க தகப்பன் தன் கையால செய்த ஒன்றை பணிந்து கொள்ளக்கூடியவன். அதனால நீ அவனை விட்டு வந்தா தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அப்ப இனத்தை விடணும், குளத்தை விடணும், உறவுகளை விடணும், தகப்பனை விடணும், சொந்த தாயை விடணும், சொந்த அண்ணனை விடணும். நான் காட்டுற இடத்துக்கு நீ போனேன்னா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். கர்த்தர் அன்னைக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா? சரி, இவன் புறப்பட்டுட்டானே, இப்ப அவனோடு என்ன உடன்படிக்கை பண்றாரு? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இப்படியெல்லாம் புறப்பட்ட அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பாருங்களேன். கர்த்தர் அவனுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நல்ல கைத்தட்டி கர்த்தர். இந்த வார்த்தையுடைய ஆழம் புரியுதா? தலைமுறை தலைமுறைக்கு நான் நித்திய ஒரு உடன்படிக்கையை நான் பண்ணுகிறேன். உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளின் 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 தலைமுறை தலைமுறைக்கும் இந்த உடன்படிக்கை இருக்குது. என்ன உடன்படிக்கை தெரியுமா? நான் அவர்களை கைவிடாமல் இருப்பேன், அவர்களுக்கு தகப்பனா இருப்பேன், அவர்களுக்கு மேய்ப்பனா இருப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த உடன்படிக்கை எத்தனை தலைமுறைக்கா? ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஜெனரேஷனுக்கு அது அப்படியே போய்கிட்டே இருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும். அப்ப கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் தலைமுறை தலைமுறைக்கும் துக்கம் உங்க வாழ்க்கையை வருவதில்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வியாதி உங்களுடைய வாழ்க்கையில வருவதில்லை, தரித்திரம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதில்லை, கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையில வருவதில்லை. இந்த தலைமுறைக்கும் இல்ல, பல தலைமுறைகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்களே, லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல மரியாதை நம்ம பேசுகிறோம், பார்க்கிறோம். ஆனா நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிரேஸ் வேர்டு இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பரலோகம் கொண்டு வரும் பொழுது தூதன் சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம உற்று கவனித்து பார்க்கணும். அந்த வார்த்தையினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் ரொம்ப முக்கியம். லூக்கா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே. கவனிங்க, ஸ்திரீகளுக்கு உள்ளே. அப்ப நிறைய ஸ்திரீகள் இருக்கிறாங்க அந்த பட்டணத்துல, பெத்லகேமில், யூதேயா தேசத்துல, அந்த ஊர்ல, இன்னும் உலகத்துல எவ்வளவோ ஸ்திரீகள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு மட்டும் என்ன கிடைக்குதா? கர்த்தருடைய கண்கள்ல ஒரு விசேஷித்த கிருபை கிடைக்குது. அந்த கிருபை என்னன்னா, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப இந்த கிருபை மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, அந்த பெண்ணுக்கு அந்த காலகட்டத்தில் கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபை. அதே போல இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்கிற ஊர்ல, நீ இருக்கிற தெருவில், நீ வசிக்கிற வீட்டில், உன்னுடைய உறவுகளுக்கு மத்தியில, உன் சொந்தங்களுக்கு மத்தியில, உன்னுடைய இனத்தாருக்கு மத்தியில கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீயும் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் உன்னை மாற்ற போகிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த மரியாளுக்கு கொடுத்த அதே கிருபையை கர்த்தர் இன்னைக்கு நீ அந்த மரியாள் போல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும், உம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி நீயும் அந்த மரியாள் போல உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு உங்க தலைமுறைக்கு எப்படி ஆபிரகாமுக்கு தலைமுறை தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னாரோ, அதுபோல மரியாளுக்கு எல்லா ஸ்திரீகள் இருந்தாலும்
அதுல நீ விசேஷித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொன்னார் இல்லையா? அதுபோல கர்த்தர் உங்களை விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதத்தினால இந்த மே மாதம் உங்களை நிரப்புறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் கர்த்தர் என்னை நினைத்தருளுகிற மாசம், ஸ்திரீகளுக்குள்ளே என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு மாசம். இந்த மாசம் கர்த்தர் தலைமுறைக்கு உரிய ஆசீர்வாதத்தை என் மேல கொடுக்கிற ஒரு மாதம். இன்னும் பாருங்களேன், நீதிமொழிகள் புஸ்தகம் சாலமோன் எழுதுகிற ஒரு பகுதி 31ஆம் அதிகாரம். ஞானம் பெற்ற தேவ மனுஷன் அவர் எழுதின ஒரு விலை மதிக்க முடியாத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல ராத்திரி வேளையில படிச்சிங்க, ரொம்ப ஞானம் உங்களுக்கு உண்டாகும். படுக்கிறதுக்கு முன்னாடி நீதிமொழிகளை படிச்சு கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா இந்த ரிவலேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததும் உண்டு. இந்த வார்த்தையை அப்படியே நிப்பாட்டிக்கிங்க. அப்ப குணசாலின்னா நிறைய பேர் குணசாலி இருக்கிறாங்க, நிறைய பேர் குணம் பெற்றவர்கள் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி 10வது வசனம் சொல்லுது. 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அப்ப குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவள், அவளை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தா அவ எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லுது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்ப குணசாலியான பெண்ணுக்கு ஒரு விலை இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு குவாலிட்டி இருக்குது. அவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? அவள் புருஷருடைய இருதயம் அவனை நம்பும், அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். அந்த பகுதியை பூரா நீங்க வீட்டில் வாட்சி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பாருங்களேன், 18வது வசனம் 16வது வசனம். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளினாலே சம்பாத்தியத்தினால் திராட்சை ரசத்தை நாட்டுகிறாள். 14 வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூர தேசத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். 15 இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இன்னும் பார்த்தீங்கன்னா 18வது வசனம், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கு. இதெல்லாம் ஒரு குணசாலியான ஸ்திரீகிட்ட காணப்பட வேண்டிய குண அதிசயங்கள். இவளை கண்டுபிடிக்கிறவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பெண்கள் நம்ம பார்க்கிறோம், உருவம் பார்க்கிறோம், அவங்களுடைய வளர்த்தி பார்க்கிறோம், அவங்களுடைய படிப்பு பார்க்கிறோம், அவங்களுடைய மற்ற ஹேபிட்ஸ் பார்க்கிறோம். ஆனா வேதத்தில் இருக்கிறபடி அவங்க உள்ளான அலங்காரம் உள்ளவர்களா என்று நம்ம பார்க்கிறோமா? அவங்க விளக்கு அணையாம இருக்கிறதான்னு பார்க்கிறோமா? அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களான்னு பார்க்கிறோமா? அவங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களான்னு நம்ம பார்க்கிறோமா? புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோமா? தேவனுடைய வருகைக்கு எதிர்கொண்டு போறவங்களா நம்ம பார்க்கிறோமா? கையோடு விளக்கோடு எண்ணெயோடு ஆயத்தமா இருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கிறோமா? கர்த்தருடைய வருகைக்கு அவர்கள் தூப கலசத்தை கையில பிடிச்சிருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கிறோமா? அவங்க இரவெல்லாம் ஜெபிக்கிறவங்களான்னு நம்ம பார்க்கிறோமா? அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லைங்க. நம்ம ரூபத்தை முகத்தை பார்க்கிறோம், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 10 ஸ்திரீ போனாலும் 5 ஸ்திரீ தாங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, 5 ஸ்திரீ தெரிந்து கொள்ளப்படாதவங்க. இங்க பாருங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்புமா, அவள் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாளாம். இப்படி எல்லாம் அதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த 29வது வசனத்தை வாசிக்கலாமா? அவள் அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததும் உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். அப்ப உண்மையான ஸ்திரியே புகழ்வாங்களாம். நீ எத்தனை பெண்கள் இருந்தாலும் அதுல நீ விசேஷமானவள், நீதான் உயர்ந்தவள், நீதான் மகிமையானவள். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற விரும்புறார். உங்க ஊருக்குள்ள எத்தனை பெண்கள் இருந்தாலும் அதுல நீங்க விசேஷமானவங்களா இருக்கணும். நீங்க ஊருக்குள்ள எத்தனை ஆண்கள் இருந்தாலும் அதுல நீங்க விசேஷமானவங்களா இருக்கணும். ஏனென்றால் தேவன் இந்த நாட்கள்ல எல்லாருடைய விளக்கு அணைஞ்சாலும் உங்களுடைய விளக்கு அணையாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர் விரும்புறார். அதனாலதான் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, தாழ்வடைவது கிடையாது, இருண்டு போவது கிடையாது, மறைந்து போவது கிடையாது. உன் துக்க நாட்கள் இனி ஒரு நாள் உங்களை மேற்கொள் போவது கிடையாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பாருங்களே, போவாச குறித்து அந்த ஊர் ஜனங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 338வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். ரூத் எழுதின புஸ்தகம் 338வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 338வது பக்கம், ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். போவாச அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள், பெத்லெகேமில் இருக்கிறவர்கள் என்ன சொல்லி வாழ்த்தினார்கள்? அவனுக்கு சொல்லப்பட்ட வாழ்த்துதல் எப்படிப்பட்ட வாழ்த்துதல்?
அவனுடைய விளக்கு எப்படி இருக்கும், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் கைப்பிடிக்கிற மகள் எப்படி இருப்பாள், அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாருன்னு சொல்லி மனதார வாழ்த்தி அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு. ரூத்து 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும், அந்த இடத்துல, அந்த வைபவத்துல, அந்த ஒப்பந்தத்துல, அந்த போவாசு ரூத்தை திருமணம் முடிக்கிற அந்த இடத்துல வந்திருந்த அத்தனை பேர்களும், அங்க இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க. ஒளிமுக வாசல்ல இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சி தான். இப்ப இந்த திருமணத்திற்கு இவங்க எல்லாம் சாட்சி, இவங்க எல்லாமே வந்து ஒப்பந்தம் பண்றாங்க. ஆமா, ரூத்துவைக்கு நாங்க போவாசுக்கு ஒப்பந்தம் பண்றோம், ரோத்து போவாசுக்கு இனி வரும் நாட்கள்ல மனைவியாய் மாறிடுவா, இனி இவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லி அவங்க சாட்சியாய் நின்று என்ன சொல்றாங்க, நல்லா கவனிங்க. உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யாக்கோப்புக்கு போன ராகேல், லேயாள், இதன் மூலியமா தாங்க சந்ததி 12 கோத்திரம் வந்துச்சு. 2 பேரை வச்சு தான் கர்த்தர் ஆசீர்வதித்து யாக்கோப்புடைய சந்ததியை பெருக பண்ணினார். அப்ப ஆசீர்வதிக்கும் பொழுது யாரை சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க? லேயாளை போலவும் ராகேலை போலவும் உன் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்துவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ எப்படி இருப்ப? இவளை கைப்பிடிக்கிற நீ, இவளை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீ, ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கிற நீ, ஒரு விதவையை தன்னுடைய மனைவியாய் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு புத்திர சந்தானத்தை கொடுக்க போற நீ எப்படி இருக்க போற தெரியுமா? நீ எப்பா பிராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்று இருக்க கடவாய். அப்ப எப்படி வாழ்த்துறாங்க பாத்தீங்களா? ஒரு ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள், மூப்பர்கள், ஒளிமுக வாசல்ல இருக்கிறவங்க போவாச வாழ்த்துறாங்க. நீ பெத்லகேமிலே எப்படி புகழ் பெற்று இருக்க கடவாய், நீ எப்பா பிராத்தாவிலே பாக்கியவானா இருக்க கடவாய். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? இந்த மாசம் நீ எப்பா பிராத்தாவிலே பாக்கியவானா இருப்ப, நீ பெத்லகேமிலே புகழ் பெற்றவனா இருப்ப. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துவோமா? அவங்க உங்களை சொல்லணும், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது. நீங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்? எப்பா பிராத்தாவிலே நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க, எருசலேமிலே நீங்கள் புகழ் பெற்றவங்களா இருப்பீங்க. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. போவாச அந்த மூப்பர்கள் அங்க ஒளிமுக வாசல்ல இருந்தவங்களாம் மனதார ஆசீர்வதிக்கிறாங்க. ராகேல் வீட்டை கட்டினது போல, லேயாள் வீட்டை கட்டினது போல உன் குடும்பத்துக்கு வரக்கூடிய இந்த மனைவியை வைத்து கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவாராக. நீ எப்பா பிராத்தாவிலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பா, பெத்லகேமிலே நீ புகழ் பெற்றவனா இருப்பாய் என்று சொல்லி அந்த மக்கள் ஆசீர்வதித்தார்களாம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, மக்களே இப்படி ஆசீர்வதிப்பாங்கன்னா உங்களையும் என்னையும் படைத்தவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? இந்த ஊர்ல திண்டுக்கல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வேட சுந்தூர்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ எங்க குடியிருக்கிறியோ அந்த இடத்துல நீ பேர் பெற்றவனா இருப்பாய், புகழ்ச்சியா இருப்பாய், கீர்த்தியா இருப்பாய், தலைமுறை தலைமுறை நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ கர்த்தருடைய கையில அலங்காரமா இருப்பாய், கர்த்தருடைய கையில ராஜமுடியா இருப்பாய், கர்த்தருக்கென்று கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பாய் என்று சொல்லி பரலோக ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாசம் சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போகும், நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், இனி புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு இருக்கும், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சகம் எனக்கு இருக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். இனி இந்த மாசம் என் வாழ்க்கையில மேன்மையான மாதமா இருக்கும் என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவா எழுதின புஸ்தகம் 281வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவா எழுப்புதலின் புஸ்தகம். யோசுவாவுக்கு வந்துட்டாலே அது எழுப்புதலின் புஸ்தகம், அது கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தக்கூடிய புஸ்தகம். 281வது பக்கம், யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையா இருக்கட்டும். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட நாளை போல ஒரு நாள் இதுக்கு முன்னாடியும் இல்லையா, இதுக்கு பின்னாடியும் இல்லையா. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் சொல்றேன், கர்த்தர் கேட்கிறார்.
நீங்க மோசே சொன்னான்னு கர்த்தர் கேட்டார்னு இருக்கு. ஆனா அங்க கூட இந்த வார்த்தை எழுதப்படலை. இந்த யோசுவா புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இவன் என்ன சொல்றான்? சூரியனே நெல், சந்திரனே நெல் அப்படி சொல்றான். சூரியனையும் சந்திரனையும் இவன் விசுவாசத்தோடு கூட கட்டளை கொடுக்கிறான். அப்ப சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் அப்படியே நிக்குது. அப்ப பூமி சுற்றாம நிக்குது. பூமி தன்னைத்தானே சுத்துதுன்னு நம்ம புஸ்தகத்துல படிக்கிறோம். அப்ப பூமி தன்னைத்தானே சுற்றும் பொழுது இரவு பகல் வருது. ஆனா இந்த மனுஷன் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்திட்டான். ஜெபம் பண்ணும் பொழுது நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. யுத்தம் முடியல. யுத்தம் முடியறதுக்கு முன்னாடி சூரியன் வேகமா தீவிரிக்குது, சந்திரன் வேகமா தீவிரிக்குது. இதை பார்த்த யோசுவா என்ன பண்றான்? மேல பாருங்களே, அவன் பண்ணக்கூடிய ஜெபத்தை பாருங்களே. வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் வசனத்துல அவர்கள் பெத்லகேம், வாசிக்க, மேல இருந்து வாசிங்க. இறங்கி வருகிற வழியிலே ஓடி போனார்கள். 12ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளில், சேர்ந்து வாசிக்கலாம். யோசுவா கர்த்தரை நோக்கி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் கர்த்தரை நோக்கி பேசலாங்க. மனுஷன்டையே பேசி 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 சலிச்சு போய், புளிச்சு போய், கசந்து போய், நம்ம சொல்றதெல்லாம் அவன் எக்ஸ்ட்ரா பெட்டிங் போட்டு அதை 100 போய் வெளியே சொல்லி அசிங்கப்படுத்தி போறேன். கர்த்தர்கிட்ட பேசினா நம்மளை அசிங்கவே படுத்த மாட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யோசுவா கர்த்தரிடத்துல பேசி என்ன பண்ணினாரு? பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும், கைத்தட்டுங்க, தரித்து நில்லுங்கள் என்றான். கட்டளை கொடுக்கிறான். படைப்பு மேல கட்டளை கொடுக்கிறான். வசனம் சொல்லுது, அழகா கர்த்தர் சொல்றாரு, என் கரங்களின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். இதோ உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் உங்களுடைய நினைவுகளை விட என்னுடைய நினைவுகள் பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள வித்தியாசமாய் பெருசா இருக்குதான். தேவன் உங்களை கொண்டு பெரிய நினைவு நினைக்கிறாரு. ஆனா நம்ம தாங்க சின்னதா நினைக்கிறோம். நம்ம நினைவுகள்லாம் ரொம்ப சின்னதா நினைக்கிறோம். நாத்தான் வேலை பார்த்து கத்துச்சுரா, இதிலும் பெரிதான காரியத்தை காண்பாய். இப்ப நீ பார்க்கறது கொஞ்சோண்டு, இன்னும் பெருசா நீ பார்ப்ப. அருமையானவர்களே, இவன் பாருங்க, கர்த்தரிடத்துல பேசிட்டு சூரியனை பார்த்து பேசுறான். நீ கர்த்தரிடத்துல பேசிட்டேன்னா யாரை பார்த்து வேணாலும் பேசலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல நீ பேச வேண்டியது கர்த்தரிடத்துல. அவரிடத்துல போய் நீ ஃபுல் பவர் ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், நீ எதை பார்த்து பேசினாலும் அது சொன்ன பேச்சை கேட்குங்க. சர்ப்பத்தை பார்த்து பேசினா சர்ப்பம் கேட்கும், பாதாளத்தை பார்த்து பேசினா பாதாளம் கேட்கும், நரகத்தை பார்த்து பேசினா நரகம் கேட்கும், வியாதிக்காரனை பார்த்து கேட்னா வியாதி கேட்கும். எல்லா படைப்புகளையும் பார்த்து நம்ம பேச முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ யார்கிட்ட பேசணும்? தேவனிடத்துல பேசணும். யோசுவா கர்த்தரிடத்துல பேசி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி பேசி, அந்த வார்த்தையை கோட்டு போட்டு வைங்க. நீங்களும் போய் கர்த்தரிடத்துல பேசுங்க. எவ்வளவு நேரம் பேசுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷன்ட்ட கூட பல மணி நேரம் பேசுறாங்க. எத்தனை பேத்துக்கிட்ட எம்பிட்டு நேரம் பேசுறோம். ஆனா கர்த்தரிடத்துல நம்ம எவ்வளவு நேரம் பேசணும்? இன்னைக்கு காலையில இருந்து நீங்க எவ்வளவு நேரம் பேசி இருக்கிறீங்க? எவ்வளவு நேரம் வேதத்தை படிச்சிருக்கிறீங்க? எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு நீங்க செலவு செஞ்சிருக்கிறீங்கன்னு கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இஸ்ரவேலர்கள் பார்த்தேன்னா எருசலேம்ல இருந்து எம்மா ஊருக்கு போனாங்களாம். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு போனாங்களாம். அப்படி பேசிக்கிட்டு போறப்ப எப்படி போனாங்களா? துக்க முகமா போனாங்களாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா, மனுஷன்கிட்ட பேசினேன்னா நீ துக்க முகத்தோடு தான் பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் பேசுறதை நீ கேட்டு, நீ பேசுறத அவன் கேட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பயமுடுத்துற செய்தியாத்தான், பயமுடுத்துற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னைக்குமே மனுஷர்களுடைய வாயில தைரியப்படுத்தும்படியான வார்த்தை வரவே வராது. அவன் உங்களை அதைரியப்படுத்தத்தான் பேசுவான். ஒருத்தன் வந்தா பாருங்க, ஜபாலய தலைவன்ட்ட வந்து சொல்றேன், போதகரை வருத்தப்படுத்தாதீர், போதகரை வேதனைப்படுத்தாதீர், போதகருக்கு இடையூறு பண்ணாதீரும், உன் பிள்ளை இறந்து போச்சு. நல்லா கவனிங்க, இயேசுவும் போதகரும் பக்கத்துல இருக்காங்க. அந்த ஜப ஆலய தலைவன் இயேசுவை கூட்டிட்டு வந்துட்டான். நான் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அவங்க வீடு. அதுங்காட்டி ஒருத்தன் முந்திரி கொட்டையா வந்து ஒரு செய்தி சொல்றேன், போதகரை வருத்தப்படுத்தாதீர், உன் பிள்ளை என்ன ஆகி போச்சு? மரிச்சு போச்சு. இந்த செய்தியை சொல்றதுக்கு வரணுமா? இந்த செய்தியை வந்து சொல்லணுமா? முடிஞ்சு போன ஒன்ன சொல்றதுக்கு இப்படித்தாங்க துர்ச்செய்தியை சொல்லத்தாங்க 12 பேர்த்த அனுப்புறார். 40 நாள் சுத்துறேன். 40 நாள் கழிச்சு வர்றவன் 10 பேரு என்ன செய்தி சொன்னானா? துர்ச்செய்தி தான் சொன்னான். 2 பேர் தான் நற்செய்தி சொன்னான். 10 பேர் சொல்றேன், நம்மளால போய் அங்க ஜெயிக்கவே முடியாது, அங்க இருக்கிற பூரா பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறான், அவன் கையை தண்டி காலி தண்டி விரலி தண்டி நம்ம ஒரு நாளும் அங்க போக முடியாது, நம்ம வந்த வழியே போயிடுறது மரியாதைன்னு எல்லாம் துர்ச்செய்தியை சொல்றேன். 2 பேர் சொல்றேன்,
அவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அவர்களை காத்த நிழல் விலகிருச்சு. நம்ம நிச்சயமாய் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். விசுவாச வார்த்தைகளை, நற்செய்தியை சொன்னார்கள். 4 குஷ்டரோகிகள் போறாங்க. அந்த சீரியா நாட்டு படை அந்த கேம்ப் அவங்க நாட்டை என்ன பண்ணிருக்காங்க, சூழ்ந்து பாளையம் இறங்கிட்டாங்க. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு அப்பமும் கிடையாது, ஒரு மாவும் கிடையாது, பஞ்சத்துல வாடுது. அப்ப அந்த குஷ்டரோகிகள் சொல்றாங்க, இங்க இருந்தாலும் நம்ம செத்துருவோம், பேசாம எதிரிகளின் பாளையத்துக்கு போகலாம். ஒருவேளை நம்மளை உயிரோடு அவர்கள் வச்சிருந்தாலும் நம்ம பிழைச்சிக்கலாம், ஒருவேளை கொன்னுட்டாலும் செத்துறலாம். இங்க இருந்து பட்னியா சாகிறத விட அவன்கிட்ட போய் அடிபட்டு உதப்பட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டாது இருக்கலான்டான்ட்டு போனா அங்க நடക്കുന്നത് என்ன தெரியுமா? எல்லா பேரும் ஓடியே போயிட்டான். இப்போ போய் அவங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு அள்ளி கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, நாம் செய்யறது நியாயம் இல்லை. தேசமே பஞ்சத்துல வாடுது, தேசத்துல உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, ஆடு மாடெல்லாம் பட்டினியா கிடக்குது, எல்லாம் அழிந்து போயிருக்கு. நமக்கு கிடைச்ச இந்த கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம செய்யற காரியம் நல்லது கிடையாது. நம்ம இப்ப நற்செய்தி சொல்லுகிற காலம் அல்லவான்னு சொல்லி அவங்க தேசத்துக்குள்ள போய் நற்செய்தியை சொன்னாங்க. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு பாருங்களேன், இங்க வேதம் சொல்லுது, யோசுவா கர்த்தரிடத்துல பேசுறான். பேசிட்டு சூரியனை பார்த்து தைரியமா பேசுறான். என்னன்னு சொல்றான் தெரியுமா? தரித்து நில், சந்திரனே நீ தரித்து நில், நீ போகாத, பூமியை நீ சுத்தாத, அப்படியே நில், ஏன்னா நான் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் யுத்தத்துல ஜெயிக்கிற வரை பூமி சுத்த, சூரியன் இடம் மாறக்கூடாது, சந்திரன் இடம் மாறக்கூடாது என்று சொல்லிட்டு அவன் தொடர்ந்து யுத்தத்தை செய்துக்கிட்டே இருக்கான். வேதம் சொல்லுது பாருங்களேன், அந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இப்படி மேல 13ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டும் மட்டும் சூரியன், கைதட்டுங்க, தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாபேசின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இது வரலாற்றுல இப்ப கூட சயின்டிஸ்ட்கள் சொல்லியிருக்காங்க, பூமி தோற்றத்துல இருந்து உலக வரலாற்றுல ஒரு நாள் மிஸ் ஆகுது, ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியல, எங்க போச்சு கணக்கு வரமாட்டேங்குது. உலக தோற்றத்தை அவங்க கணக்கு பண்ணி பார்க்கறதுல அவங்களுடைய கால்குலேஷன் படி சொல்றாங்க, ஒரு நாள் எங்கேயோ மிஸ் ஆகுது. அது எங்க இருக்குன்னா இங்க தான் இருக்கு. அவங்களுடைய கால்குலேஷன் படி பார்த்தா ஒரு நாள் பகல் முழுசும் சூரியனும் சந்திரனும் தன்னுடைய ஸ்தானத்துல நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமி சுத்தல, பூமி செயல்படல. காரணம், யோசுவா கட்டளை கொடுத்தான், பூமி நினைச்சு. கைத்தட்டுங்க. இந்த நாளை தான் கர்த்தர் சொல்றாரு, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். இது இப்படியே ப்ராஃபர்ஷிப்பா எடுத்துக்கலாமா? எப்படியெல்லாம், ஏன் சொல்லு கேட்ட நாளுக்கு ஒத்த நாள், இனி முன்னாடி இருக்கக்கூடாது, பின்னாடி இருக்கக்கூடாது. அப்படி கர்த்தர் என் வார்த்தையை கேட்கணும். கைதட்டி கேட்பாரா? நிச்சயமா கேட்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இனி உனக்கு சூரியன் அஸ்தமிக்காது, இனி சந்திரன் உனக்கு அஸ்தமிக்காது, இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரு. உனக்கு இருள் என்பது, வேதனை என்பது, கஷ்டம் என்பது, கண்ணீர் என்பது வராமல் இருக்கணும்னா யார் உனக்கு வெளிச்சமா இருக்கணும்? கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருக்கும். அப்ப சூரியன் மறையாட்டி எப்படி இருட்டு வரும்? கர்த்தர் உன் மேல நிழலா இருந்தாருன்னா, கர்த்தர் உன் மேல மகிமையா இருந்தாருன்னா, கர்த்தர் உனக்குள்ள இருந்தாருன்னா இருள் எப்படி வரும்? வேதம் சொல்லு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தார்கள். அந்த பெரிய வெளிச்சம் யார் தெரியுமா? இயேசு. அப்ப யோசுவா சொன்னா கர்த்தர் கேட்பாருன்னா, நீ சொன்னாலும் நான் சொன்னாலும் கர்த்தர் கேட்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த விசுவாசிங்க, என்னையும் ஒரு யோசுவா மாதிரி மாற்றுங்க ஆண்டவரே. நானும் இயற்கைகள் மேல அதிகாரம் செலுத்தணும். பாருங்களே, எலியா யோர்தான் ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. அடிச்சுன்னு அடிச்ச உடனே யோர்தான் பெரியது. எலியா அங்கிட்டு இருந்து வர்றான், எலிசா அவங்க ஓங்கி எலியாவின் தேவன் எங்கேன்னு ஒரு அடி அடிக்கிறான், யோர்தான் பெரியது. வேதத்துல 3 முறை யோர்தான் பிரிந்தது. அந்த 3 முறையும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு போறப்ப யோர்தான் பிரிந்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எலியா போகும் பொழுது யோர்தான் பிரிந்தது, எலிசா வரும் பொழுது யோர்தான் பிரிந்தது. 3 முறை
இயற்கைகள் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கட்டுப்பட்டு அது வழியை விட்டுச்சு. கைத்தட்டி அப்ப நீங்க சொன்னா யோர்தான் கேட்கும், நீங்க சொன்னா சூரியன் கேட்கும், நீங்க சொன்னா சந்திரன் கேட்கும், நீங்க சொன்னா பாதாளம் நடுங்கும், நீங்க சொன்னா லூசிபருடைய கோட்டைகள் அதிரும். ஏசப்பா சொன்னாரு, என்ன சொன்னாரு? இனி இவனுக்குள்ள போகாத, நீ புறப்பட்டு போனோன்னே உடனே அவனை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த திமிர்வாத வியாதி இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டுச்சான். சொன்ன உடனே புறப்பட்டுருச்சு. மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. இயேசு என்ன பண்ணினார்? அவங்கள பார்த்துட்டு பிசாசு முன்னாடி நின்று என்ன சொல்றாரு? அந்த பிசாசை பார்த்து ஒரே ஒரு பழுசற்ப ஆவி, பாதாளத்தின் ஆவி, விக்கிரக ஆவியை பார்த்து இயேசு ஒரே ஒரு அதட்டினார். அடுத்த நிமிஷம் வேதம் சொல்கிறது 18வது வசனம், இயேசு பிசாசை ஒரே ஒரு வார்த்தை தான், வாசிமா, உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அந்த இளைஞன் இத்தனை வருஷம் எப்படி இருந்தான்? 15ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் என்ன வேதனை, கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இப்ப இவனுக்குள்ள இருக்கிறது என்னது? அடிக்கடி தீக்குள்ள விழுகிற ஒரு வியாதி இருக்கு, அடிக்கடி தண்ணிக்குள்ள விழுகிற ஒரு வியாதி இருக்குது. இவனை சொஸ்தமாக்க முடியல, உம்முடைய சீசரிடத்தெல்லாம் கொண்டுட்டு வந்தேன். அப்ப இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு வியாதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வியாதி அல்ல. அவனுக்குள்ள இருக்கிறது என்னது? பிசாஸ். யாரால கண்டுபிடிக்க முடியல? சீசர்களால கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு. அப்ப இந்த சீசர்கள் என்ன சீசர்கள்? ஆவிகளை பகுத்தறிய முடியாத சீசர்கள், குருட்டு கண்கள் உள்ள சீசர்கள். எப்படி ஈசாக்குக்கு முன்னாடி ஏசா வேடத்துல யாக்கோப்பு நிற்கிறான். நல்லா கவனிக்கணும். ஏசா வேடத்துல யாக்கோப்பு நிற்கிறான். ஈசாக்கு கண்ணுக்கு பார்வை மங்களா இருக்கிறது. இப்ப கேட்கிறேன், குரலை வச்சு கண்டுபிடிக்கிறேன், குரல் யாக்கோப்பு மாதிரி இருக்குதே, ஆனா நீ ஏசான்னு சொல்றியே, நீ பக்கத்துல வா, நான் உன்னை மோந்து பார்க்கணும், உன்னை முத்தமிட்டு பார்க்கணும். பாருங்க, அவ்வளவு அவன் சந்தேகப்பட்டாலும் அந்த ஏமாத்துறவன் ரொம்ப நயவஞ்சகமா என்ன பண்ணிவிட்டான்? அப்பாவை, சொந்த தகப்பனவே ஏமாத்தி விட்டான். அப்ப இந்த இடத்துல பாருங்களே, இந்த யாக்கோப்பு ஏமாத்துறான், ஈசாக்கு ஏமாந்துட்டான். என்ன செஞ்சுட்டான்? ஏமாந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டான். தான் மனசுல இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் மூத்த மகனுக்கு கொடுக்கறதாக நினைச்சுக்கிட்டு இளைய மகனுக்கு கொடுத்துட்டான். காரணம் என்னன்னா, அவனுக்கு கண்ணு இல்லை, குருடே. இப்ப இந்த தகப்பனுக்கு பாருங்க, குருடே, தகப்பன் குருடே, சீசர்களுக்கு குருடே, தெரியல, இது என்னதுன்னு தெரியல. ஆனா இயேசு கிட்ட வரும் பொழுது இயேசு பிசாச அதட்டினார். இப்ப உள்ள இருக்கிறது பிசாஸ், உள்ள இருக்கிறது சாத்தான், உள்ள இருக்கிறது பாதாளம், உள்ள இருக்கிறது வேதனைக்காரன், துன்பப்படுத்துகிறவன், கஷ்டப்படுத்துகிறவன், தீக்குள்ள தள்ளுறவன். ஆனா பார்க்கிற கண்கள் இல்லாததுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியாம பல வருஷம் வியாதியில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு நம்ம கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா ஆவிகளை கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம கண்ணு தெளிவா இருந்தா பிரச்சனையை கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம கண்ணு கரெக்டா இருந்துச்சுன்னா ஆவிகளை கண்டுபிடிச்சிடலாங்க. பாருங்க, சீரியா நாட்டுல பள்ளியறையில பேசுறத ஏதோ ஒரு இஸ்ரவேல்ல இருக்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசா அதை பார்த்துட்டாங்க, கேட்டுட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் சொல்றான், இஸ்ரவேல் தீர்க்கதரிசி இல்லையோ, அவனை என்னிடத்துல அனுப்புங்க, இங்க எங்கெல்லாம் போகாதீங்க, இந்த இடத்துல பாளையம் இறங்காதீங்க, அங்க எதிரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் கரெக்டா சொல்லி அனுப்புறான். அப்ப ராஜா கேட்கிறார், நம் நடுவில் உளவாளி யாரா? நான் பேசுறதெல்லாம் எவன் சொல்றவன், அப்ப நம் நடுவில் இருக்கிற உளவாளி யாரு? அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவன் சொல்றேன், ராஜா, இங்க யாருமே உளவாளி கிடையாது, நாங்க யாருமே தூது சொல்லி விடல, நாங்க யாருமே நிருபம் அனுப்பல. ஆனா அந்த நாட்டுல, ஒரு இஸ்ரவேல் நாட்டுல ஒரு எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறான் பத்தியா, நீ பள்ளி அறைகளை உட்காந்து பேசினாலும் சரி, நீ பாதாளத்துல உட்காந்து பேசினாலும் சரி, நீ அரியணையில உட்காந்து பேசினாலும் சரி, எல்லாவற்றையும் அவன் கண்டுபிடிச்சு போடுவான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, அப்படிப்பட்ட ஒரு நபராக கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதாங்க உன் வாழ்க்கையில கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்கு. அப்படித்தான் உன்னை மாற்ற விரும்புறார். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, இனி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்.
அவரே உனக்கு சூரியனாய் இருப்பார், அவரே உனக்கு சந்திரனாய் இருப்பார். இந்த உலகத்தின் சூரியன் சந்திரன் மறையும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் மறையும், படிப்பு மறையும், உலகத்தில் இருக்கிற அழகு மறையும், அந்தஸ்து மறையும், உலகத்தில் இருக்கிற வயது மறையும், ரூபம் மறையும், உலகத்தில் இருக்கிற உறவுகள் மறையும். ஆனால் மறையாத ஒரே ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைத்தட்டி கர்த்தருக்கு. நீங்க திருமணம் முடிக்கிறப்ப எவ்வளவு ரூபதியா இருந்தீங்க, இப்ப உங்க அழகு எங்க போச்சு? நீங்க படிச்ச படிப்பு 58 வயசு 60 வயசு ஆனோடனே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. உங்க படிப்பு செல்லாது, அதுக்கடுத்து உங்களை மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த கௌரவ பட்டமெல்லாம் இன்னைக்கு உன்ட்ட படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, வயது இருக்கனால தான். இல்லாட்டி அதே ஆட்கள் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நீ ஓய்வு எடுங்க ஐயா, அவ்வளோதான், உங்க படிப்புக்கு மரியாதை போச்சுட்டு போயிடுவாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, என்னைக்குமே மாறாத பொண்ணு கர்த்தருடைய கிருபை. கைத்தட்டி. அதனாலதான் வேதம் சொல்லுது, நித்திய 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 காலமா உன் மேல நிலைத்திருக்கிற ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. யோசுவா சொன்னான், கர்த்தர் கேட்டார். இவனை போல ஒத்த மனுஷன் இதுக்கு முன்னாடியும் இல்லை. அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தா? ஆபிரகாம் இருந்தாரு, ஈசாக்கு இருந்தாரு, யாக்கோப் இருந்தாரு, யோசேப் இருந்தாரு, இன்னும் பாத்தீங்கன்னா மோசே இருந்தாரு. இதுக்கு முன்னாடி இன்னும் யார் இருந்தா? ஆதாம் இருந்தாரு. இன்னும் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர்கள் முன்னாடி இருந்தாங்க. அவர்களில் ஒருவர் கூட சூரியன் சந்திரனை பார்த்து பேசி நிறுத்தல. பின்னாடி எத்தனை யார் வந்தா? தாவீது வந்தாரு, சாலமோன் வந்தாரு, யோசியா வந்தாரு, எத்தனை பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரையுமே முன்னாடியும் ஒருவனும் இல்லை, பின்னாடியும் ஒருவனும் இல்லை. உன்னை போல ஒத்த ஒரு மனுஷன் முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டான ஒன்றை கர்த்தர் ஓ வாழ்க்கையிலையும் ஒன்னையும் ஒரு யோசுவாவாய் மாற்ற அவர் விரும்புகிறாரு. ஆனா நீ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கையில அடங்கி இருந்து அவரோடு நீ பேசணும். கைத்தட்டி கர்த்தருக்கு. நீ பேச 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 உன் மகிமை மாறுங்க. மோசே போய் 40 நாள் உட்கார்ந்துருக்கேன். 40 நாள் எப்படிங்க இருக்கேன் யோசித்து பாருங்க. நாமும் 40 நாள் ஜபம் நடத்தினோம். காலையில் வந்தோம், ஜபம் நடத்தினோம், வீட்டுக்கு போனோம். திரும்ப சாயந்தரம் வந்தோம், ஜபம் நடத்தினோம், வீட்டுக்கு போனோம். 40 நாள் சாப்பிட்டோம், 40 நாள் உபவாசித்தார்கள், ஒரு நேரம் சாப்பிட்டோம், தண்ணி குடித்தோம், வீட்டு வேலைகளை செஞ்சோம், எத்தனையோ நாள் மணி நேரம். ஆனால் இத்தனை வேலையும் விட்டுட்டு ஒருத்தர் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவன் ஒரே ஒரு மலை மேலே ஏறி அங்கே யாருமே கூட இல்லை, கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார். யாரும் ஒரு நாயாகிலும் உன் கூட வரக்கூடாது, ஒரு குண்டூசி கூட உன் கூட வரக்கூடாது, நீ மட்டும்தான் மேலே ஏறி வரணும்டாங்கிறாரு. அங்கே போனால் எந்த பெட்மாஸ் லைட் இருந்துச்சு, எந்த மெர்க்குரி லைட் இருந்துச்சு, எந்த பெட்ரூம் அவனுக்கு இருந்துச்சு, எந்த விதமான அவனுக்கு சேர் டேபிள் இருந்துச்சு, எதுவுமே கிடையாதுங்க. எங்கே உட்காந்துருந்தேன், எப்படி கர்த்தர் பேசினாரு, அந்த 40 நாள் என்ன பண்ணுனா, என்னத்தில் எழுதுன, அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு? கர்த்தர் முகமுகமா அவனோடு பேசினார். கைத்தட்டி கர்த்தருக்குன்னு அவன் முகம் மகிமையாய் மாறினது. 40 நாள் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாருங்க. 40 நாள் மனுஷன்ட்டு அவன் பேசலைங்க, கர்த்தரிடத்துல பேசுறாங்க. அங்கதாங்க ஆதியாகமம் சொல்லி கொடுத்தாரு, யாத்திரையாகமம் சொல்லி கொடுத்தாரு, லேவியராகமம் சொல்லி கொடுத்தாரு, எண்ணாகமம் சொல்லி கொடுத்தாரு, உபாகமம் சொல்லி கொடுத்தாரு, 90வது சங்கீதம் 91வது சங்கீதம்லாம் அங்கதாங்க சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் வர்றேன். எந்த ஒரு குறிப்பு புஸ்தகம் அவன்கிட்ட இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, 10 கட்டளை இருந்துச்சு. அதையும் வர்ற வழியில உடைச்சு போட்டுட்டேன். அப்ப எழுதி கொடுத்ததை உடைச்சு போட்டுட்டேன், உள்ளத்துல இருக்கிறத உடைச்சு போட முடியல, அதை நிருபமா எழுதிட்டேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க உள்ளத்துல எழுதிட்டீங்கன்னா அது உடையவே உடையாதுங்க. அவர் எழுதி கொடுத்ததை 10ஐயும் உடைச்சு விட்டேன், ஆனா அவர் உள்ளத்துல எழுதினார் இல்லையா, அது உடைக்க முடியாது. அவன் சாகிற வரையும் அது அவனுக்குள்ளதான் இருந்துச்சு. அவன் தாங்க இத்தனை நிருபம் எழுதினான். நீ லேவியராகமத்தெல்லாம் படிச்சுங்க, கோத்திரம் கோத்திரமா எழுதுவேன். என்னாகமத்தை படிச்சு பாருங்க, கோத்திரம் கோத்திரமா வரும். இத்தனை யார் மூலியமா எழுதப்பட்டுச்சு? மோசே மூலியமா. அப்ப இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் தான் அவனுக்கு. ஆபிரகாம் காலத்துல அவன் இல்லை, ஈசாக்கு காலத்துல அவன் இல்லை, யாக்கோப்பு காலத்துல இல்லை, யோசேப்பு காலத்துல அவன் இல்லை. ஆனா இத்தனையும் கர்த்தர் ஒன்று மாறாம அவனுக்கு சொல்லி தந்தாருங்க. காயின்ல இருந்து, ஆபேல்ல இருந்து, ஆதாம்ல இருந்து, அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் மோசேக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை ஒன்று மாறாமல், புள்ளி மாறாமல், கமா மாறாமல், கோத்திரம் மாறாமல், வகை வகையா வகை வகையா வகை வகையா அழகாய் மோசே எழுதி வைத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இப்ப சொல்லுங்க, யோசுவாவை போல முன்னும் ஒருவனும் இல்லை, பின்னும் ஒருவனும் இல்லை. இது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர்கிட்ட யோசுவா பேசினான், ஆலயத்துல உட்கார்ந்து இருந்தான், ஆசரிப்பு கூடாரத்துல உட்கார்ந்து இருந்தான், யுத்தம் பண்ணினான், மோசே சொன்ன வேலையெல்லாம் கேட்டான். இவ்வளவு நாள் அவன் பட்ட பிரயாசத்துக்கு பலனாகத்தான் இப்ப கர்த்தர் அவனை கொண்டு அற்புதம் செய்யறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஊழியங்கிறது பல வருஷம் வடிச்ச கண்ணீர் தாங்க நமக்கு ஆசீர்வாதம். முன்னாடி நீங்க பட்ட பிரயாசத்திற்கான பலனை பின்னாடி நீங்க அனுபவிப்பீங்க. அப்ப யோசுவா அன்னைக்கு அமலேக்கோடு யுத்தம் பண்றப்ப நினைச்சிருக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு நான் சூரியனை நிறுத்துவேன், ஒரு நாளைக்கு நான் சந்திரனை நிறுத்துவேன், என்ன போல ஒருத்தன் இந்த பூமியில இல்லாதபடி கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுப்பான்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான். அன்னைக்கு என்னமா மோசே சொல்றாரு, யுத்தத்துக்கு போலான்னு யுத்தத்துக்கு போயிருப்பேன்.
மோசே சொல்றாரு கானானுக்கு போலான்னு போயிருப்பேன். மோசே சொல்றாரு உடன்படிக்கை பெட்டிக்கிட்டே இருக்க சொல்றாரு, இருக்கலான்னு இருந்திருப்பேன். அப்பெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா எதிர்காலத்துல அவனை கர்த்தர் பயன்படுத்த போறாருங்கிறது பின்னாட்கள்ல தாங்க அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய ஊழியத்தை உத்தமமா செய்யி. உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருப்பாரு. ஒரு ப்ராப்பர்சி சொல்றேன் பாருங்க, உங்களை போல ஒரு மனுஷன் உங்க வரலாற்றுல முன்னும் இருக்க மாட்டான், பின்னும் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகிமையுள்ள பாத்திரமா கர்த்தர் உங்களை மாற்றுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த யோசுவாவுக்கு நிகர் இன்னொரு யோசுவா இன்னைக்கு வரையும் வரலங்க. அது மாதிரி உங்களுக்கு நிகராக இனி ஒரு மனுஷன் வராதபடி கர்த்தர் உங்களை விசேஷித்தமான நபராய் மாற்றணும்னா கர்த்தருடைய சத்தத்தை கேளு. கர்த்தரிடத்துல போய் நேரத்தை செலவழு. ஆண்டவருடைய பாத்திரம் போய் விழுந்து கடை. மோசே மாதிரி விழுந்து கடை, யோசுவா மாதிரி விழுந்து கடை. தேவனுடைய பாதத்தை தள்ளுவு, தேவனுடைய பாதத்துல நேரத்தை செலவிடு, தேவனுடைய பாதத்தை கவ்வி பிடித்துக்கொள். அப்பொழுது கர்த்தர் உன்னை மேன்மையின் மகனாய் மாற்றுவார். இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3:12. ரீபா ரபா ரபா லரபா. Thank you, wonderful the Holy Spirit. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Thank you Jesus. உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அல்ல, இதெல்லாம் பயங்கரமான வார்த்தை. உனக்கு சரியானவன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் எழும்புவதும் இல்லை. கைதட்டுங்க பார்க்கலாம். முன்னாடியும் இல்லை, பின்னாடியும். யோசுவாவுக்கு சொன்னாரு, இவனை போல வார்த்தை கர்த்தர் பேச்சை கர்த்தர் சொன்னதுபடி செய்த இவனை போல ஒருவன் முன்னும் இல்லை பின்னும் இல்லைனாரு. இங்க கர்த்தர் சொல்றாரு, உன்னை போல ஞானம் பெற்றவன் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. அப்ப இந்த ஞானம் பெற்ற லிஸ்ட்ல யோசுவா இருக்கானா? இல்ல. மோசே இருக்கானா? இல்ல. ஆபிரகாம் இருக்கானா? இல்ல. ஈசாக்கு, யாக்கோபு, யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது. உனக்கு மாதிரி ஞானம் முன்னாடியும் இல்ல, இனி வரப்போற காலத்துல இல்ல. இயேசுவை அடுத்து இயேசுதான். அந்த அளவுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை, முன்னும் இல்லாத ஞானத்தை, பின்னும் இல்லாத ஞானத்தை சின்ன பயலாகிய சாலமோன்ட்ட கர்த்தர் கொடுத்தார். அவன் சொல்றேன், நான் இளைஞனா இருக்கிறேன். இளைஞனா இருக்கிற பிள்ளையை கவனிங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்களே. அந்த வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனே என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நல்லா வாசிங்க, சின்ன பிள்ளைங்கள வாசிங்க. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத, கைத்தட்டுங்க, சிறு பிள்ளை. போக்கு வரத்து தெரியாது, எனக்கு பேச தெரியாது, நடக்க தெரியாது, ஆலோசனை தெரியாது, எப்படி ராஜாங்கம் பண்றது எனக்கு தெரியாது. இஸ்ரவேல் சமஸ்த பெரிய ராஜ்யம். தாவீது 40 ஆண்டுகள் ஆண்டிருக்கிற ராஜ்யம். 40 ஆண்டுகள்ல எத்தனையோ யுத்தங்களை நடத்த ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை கட்டி காக்க என்னால முடியாது, நான் சிறு பிள்ளை, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப அவன் என்ன கேட்கிறான்? ஆகையால் கேட்கிறான், அந்த சிறு பிள்ளையா இருக்கிறதுனால, வாலிபனா இருக்கிறதுனால, ராஜாவாய் உயர்த்தப்பட்டதுனால இப்ப அவனுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு. அந்த தேவை என்னன்னு கேட்கிறான் பாருங்க. ஆகையால் உமது ஜனங்களை, நல்லா கவனிக்கிறேன், என் ஜனங்கள்னு அவன் சொல்லல. நல்லா சொல்லுங்க, உங்க ஊழியம் சொல்லுங்க, உங்க ஊழியம், உங்க ஜனங்கள், உங்க சபை, உங்க ஆத்துமா, உங்க குடும்பம். நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளை, நீர் எனக்கு கொடுத்த கணவன், நீர் எனக்கு கொடுத்த வேலை, அவருதுன்னு சொல்லிட்டா ரொம்ப பெஸ்ட். தென்கொரியா தேசத்து பாஸ்டர் பாலியாங்கிச்சோ பத்திரிகை எழுத சொன்னாராம் கர்த்தர். பத்திரிகை எழுதினார். பத்திரிகை எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது முதல்ல எப்பயுமே துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் முடிவில் ஜெயம் பெறாது. முதன்னு பத்திரிகை எழுதினோடனே எல்லாரும் இன்ட்ரெஸ்டா வாங்கினாங்க. ரொம்ப வேகமா முதல்ல எப்பயுமே துரித வளர்ச்சி தான் இருக்கும். போக போக தான் டல் அடிக்கும், போக போக தான் உண்மை ரிசல்ட் வரும். இப்போ முதல்ல பத்திரிகை ரொம்ப டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, நிறைய பக்கம் போச்சு. அப்புறம் போக போக பத்திரிகை செயல்படலை, யாருமே வாங்கலை. அது நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு அது என்ன செய்யலை, பலரால் பயன்படுத்தப்படலை. அப்போ அவர் ரொம்ப, அந்த தென்கொரியா பாஸ்டர் பாலியாங்கிச்சு சோர்ந்துட்டார். சோர்ந்துட்டு என்ன சொன்னார்? நான் என் பத்திரிக்கை ஒருத்தர் வாங்க மாட்டுறாங்க, என் பத்திரிக்கை ஒன்றும் போக மாட்டேங்குது, என் பத்திரிக்கையை ஒருத்தர் வாங்கி மக்களே படிக்க மாட்டுறாங்க, விசுவாசியே படிக்க மாட்டுறாங்க. இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறார். இந்த புலம்பல் பெரிய எரேமியா புலம்பல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள்
காரில் போய்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா டிரைவருக்கு பக்கத்தில் முன் சீட்டில் ஏசப்பா உட்காந்துருக்கிறார். இவர் கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. பின்னாடி சீட்டில் இவர் உட்காந்துருக்கிறார், மனைவி பக்கத்தில் இருக்காங்க, டிரைவர் இருக்கிறாரு, முன் சீட்டுக்கு கேப் காலியாக இருக்கு, அந்த சீட்டில் ஏசப்பா உட்காந்துருந்தாராம். திடீர்னு பார்த்தா காருக்குள்ளே ஏசப்பா. உடனே பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஆவிக்குரிய கண்கள் இருக்கனால, ஏசப்பா என் பத்திரிக்கை ஒருத்தர் கூட படிக்க மாட்டாங்க, நீங்கள் தான் பத்திரிக்கை எழுதுன்னு சொன்னீங்க, இந்த பத்திரிக்கையை நீங்கள் தான் ஆரம்பிக்க சொன்னீங்க, என் பத்திரிக்கை என் பத்திரிக்கை என் பத்திரிக்கை என் பத்திரிக்கை. அவங்க மனைவி பக்கத்தில் சொன்னாங்க, என்ன நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருமா, என் பத்திரிக்கை ஒருத்தருமே படிக்க மாட்டாங்க. அப்போ முன்னாடி சீட்லேருந்து கருத்து கேட்டாரா, யார் பத்திரிக்கைன்னு கேட்டாராம். இப்போ தான் இவருக்கு மண்டையில் சரியான ஒரு அடி. என்ன கேட்டார், யார் பத்திரிக்கைனாராம். இப்போ அவர் சொன்னார், உங்கள் பத்திரிக்கை ஆண்டவரேனாராம். இன்னும் பிரச்சனை இல்லைன்னு ஆண்டவர் மறைஞ்சிட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் உனக்கு பிரச்சனை இல்லை, ஏன் வீடு, ஏன் காரு, ஏன் காசு, ஏன் கடிகாரம், ஏன் மோதிரம், ஏன் சேலை, ஏன் சட்டை, ஏன் பள்ளிக்கூடம், ஏன் இது என்னது 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 என்னதுன்னா, சம்பாதிக்கிற பலனை யார் கொடுத்தது? மனைவி யார் கொடுத்தது? புத்தியுள்ள மனைவி, புத்தியுள்ள ஸ்திரீ. மீதி சொல்லுங்க, கர்த்தர் அருளும். உங்களுக்கு மனைவியை கொடுத்தது ஈவு. நீங்க எந்த மனைவியை கண்டடைகிறவன்? நீங்க சொல்லுங்க புருஷன்ட்ட, ஏம்மா நான் வந்ததுனாலதான் இப்போ உனக்கு நன்மை, நான் வந்ததுனாலதான் உனக்கு ஈவு. இன்னைக்கு எத்தனை மெண்டல் ரோட்ல இருக்கான்னு தெரியுமா? ஏன்னா அவனை கட்டிக்க ஆளே கிடையாது, மனைவி இல்லை, பைத்தியம் முடிச்சு ரோட்ல கிறுக்கன ஆளேறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, உங்களை விசாரிக்க ஒரு மனைவி, உங்கள் மேலே அன்புள்ள மனைவி, என்ன விரட்டு, என்ன உருட்டு, என்ன திட்டு, நீங்கள் போடுற எச்சி தட்டை எடுக்கணும், நீங்கள் போடுற எச்சி கிளாஸை கழுவணும், நீங்கள் சொடக்கு விட்டா நிற்கணும், வந்தோன்னு ஏன் நான் உடியாரணும், நான் உடியாரணும், துணியை துவைச்சி கொடுக்கணும். உங்களுக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோம்? ஆண் புத்திரர்களை சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலே கேட்பாங்க, என்ன வேலை செய்கிற? காலையில் எந்திரிக்கிற, பைபிள் படிக்கிற, செவம் பண்ணுற, டீயை கொடுக்குறோம், சாப்பாட்டை கொடுக்குறோம். ஆமாம், நான் ஒரு வேலையும் தான் செய்யறதில்ல, ஆனால் எனக்கு நேரமே இல்லையே. நம்ம எந்த வேலையும் அடுப்பில் பார்க்கறதில்ல, துவைக்கிறதில்ல, எடுக்கிறதில்ல. ஆனால் அதிகாரம் பூரா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க எப்படி வேலை? நமக்கும் வெளியிலையும் வேலை பார்த்து, வீட்டிலையும் வேலை பார்த்து, எடுபிடி வேலையெல்லாம் நம்ம தட்டை எச்சி தட்டை வச்சுட்டு போயிடுறோமே, அவங்க தானே எடுக்கிறாங்க. அதுக்காவது நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? அவங்களுக்கு எடுக்கணும்னு என்னங்க? நம்ம எத்தனை நாள் அவங்க தட்டை எடுத்துருக்குறோம்? அவங்களுக்கு வீட்டில் எத்தனை நாள் காப்பி கொண்டு கொடுத்துருக்குறோம்? உங்களை பார்த்துட்டே பேசுகிறேன், அங்கே அப்படியே பயங்கரம் கோவிக்கிறாங்க. இன்னைக்கு எங்களை விட்டு கொடுத்து பேசுகிறாரே ஐயா. உண்மை தானே? நம்ம துணியை அவங்க துவைச்சி தரணும், ஆனால் அவங்க துணியை நம்ம முடியாத அன்னைக்கு கால் அமுக்கணும், கை அமுக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். பெண்களனால எல்லாமே வீட்டில் சித்தாள் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் எப்படி? சம அந்தஸ்தில் ஏற்ற துணி தானே ஆண்டவர் கொடுத்தார். அவங்கள வேலையாளுன்னு சொல்லலையே, ஏற்ற துணியாக கொடுத்தப்ப இந்த போடு போட்டா, ஒரு வேலை கொடுக்கும் பொழுதே வேலையாளுன்னு கொடுத்துருந்தாருன்னா அவ்வளோதான், கட்டி பின்னாடியே இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க. உனக்கு தெரியும் வேலையாளாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ சொல்லுங்க, கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத மனிதி என்ன பண்ணிப்பா? இடிச்சு போட்டுறா. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்க, சாலமோன் என்ன சொல்றாரு? நல்ல இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும். என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த வார்த்தையை கவனிங்க. உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும், ஏராளமாயிருக்கிற இந்த ஜனங்களே நியாயம் விசாரிக்க யாராலே? எவ்வளவு அனந்தமான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? இவன் கர்த்தரே 3 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் என்னென்ன கேட்கலன்னு சொல்றாரு. 11 தேவன் அவனை நோக்கி, நல்லா கவனிங்க, நான் வாட்டில் 1000 வருஷம் வாழணும்னு அவன் கேட்டிருக்கலாமே, அவன் அதை கேட்கல. அடுத்து பணத்தை கேட்டிருக்கலாமே, அதை கேட்கல. எதிரிகளுடைய பிராணனை கேட்காமல் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கத்தக்க ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினா உன் வார்த்தைகளின்படியே கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல காரியத்தை கேளுங்க, அவருக்காக கேளுங்க, அவர் மக்களுக்காக கேளுங்க, அவருடைய சபைக்காக கேளுங்க. எதையாவது ஒன்ன அவருடைய மனதை தொடும்படி கேளுங்க. வசனத்துல புதிய ஏற்பாட்டில் இருக்கு, அவருடைய விருப்பத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். விருப்பத்தையும் செய்கைகளையும் நமக்குள்ளே அவர் உருவாக்குகிறவர்.
இந்த விருப்பத்தை யார் கொடுக்குறா தெரியுமா? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும். இன்னைக்கு நான் உங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்துறேன்னா நான் எத்தனை நாள் காட்டில் போய் கத்திருப்பேன் தெரியுமா? பரலோகத்துக்கு தான் தெரியும். என் தலையில் நானா கையை வச்சு நிரப்புங்க 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 நிரப்புங்கன்னு கத்திக்கிட்டே கிடப்பேன். ஃபில் மீன்னு கத்துவேன். எக்காலம் போல் அந்த சத்தம் எடுப்பேன். மற்ற மதியானத்தில் நின்று கத்துவேன், சாயந்தரத்தில் கத்துவேன், நடுராத்திரியில் கத்துவேன். எப்போ பார்த்தாலும் என் இருதயம் நிரப்புங்க 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 நிரப்புங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்படி ஜெபம் பண்ணி தான் இந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த கிருபையை தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்து இலவசமாய் நான் பெற்றுக்கொண்டேன். இலவசமாய் உங்களை நிரப்ப சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா என்னையை நிரப்பினவர் உங்களை நிரப்பிட்டாருன்னு வச்சுங்களே, உங்கள் வாழ்க்கை என்னை விட மகிமையாய் மாறிடும். கைகளை தட்டி இவ்வளவு ஜெபத்துக்கு நடுவில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் என் காலத்தில் எங்களுக்கு ஜெபிக்கவே ஆள் இல்லைங்க. நாங்களா ஜெபிச்சுக்கணும், நாங்களா பிரயாசப்பட்டுக்கணும், நாங்களா ஓடிக்கணும். எங்கள் பேரை கூட சொல்லி ஜெபிக்க ஆள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா? இன்னைக்கு ஊழியத்துக்கு உங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க? அன்னைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போகிறப்ப ஜெபிக்க ஆளே இல்லைங்க. உண்மையை நான் சொல்கிறேன், எங்களுக்காக ஜெபிக்க ஒரு நபர் கூட இல்லை. எங்களுக்கு கைகளை தாங்க ஆட்கள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு உங்களை அனுப்பி விட்டுட்டு உத்தரவாதம் செலுத்த ஒரு சபையவே கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கையில் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, உட்காவலரை வெளியே காவலரை, முதலாம் காவல், ரெண்டாம் காவல், ஷிஃப்ட் போட்டிருக்காங்க 4 16 பேர். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த தலைமுறையில் நம்ம வெளியே போக முடியாது. என்ன, கையையும் கட்டிவிட்டான், காலையும் கட்டிவிட்டான், ஷிஃப்ட் வேற போட்டிருக்கான். இப்போ 4 பேர் வர்றேன், அப்புறம் 4 பேர் வர்றேன், அப்புறம் 4 பேர் வர்றேன், அப்புறம் 4 பேர் வர்றேன். சரி, முதலாம் காவல்னா முதல்ல ஒரு கேட் இருக்கு. முதலாம் கேட் தானா திறந்துச்சான், ரெண்டாவது கேட்டு தானா திறந்துச்சான். அப்போ உள்ள கொண்டு போய் வச்சிட்டேன். எப்படி வெளியே போகிறது? இப்போ இவன் பேசாமல் இருக்கிறேன். யாக்கோப்பையும் வெட்டி விட்டாங்க. இன்னும் அடுத்து இவனுக்கு பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் இவனை வெளியே கொண்டு வரணும். நாளை டிக்ளேர் பண்ணிட்டான், இந்தடாம் தேதி இவனை கொண்டு வந்து இவனை தூக்குறதுன்னு உறுதி. இப்போ ரோதை என்கிற வீட்டில் உட்கார்ந்து சபையார்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினாங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஊக்கமாக ஜெபம் பண்ணுறான். அப்படின்னா எப்படி ஜெபம் பண்ணியிருப்பேன்? பேதுரு, அந்த ஒத்த பேதுருவை விட்டுட்டோம்னா என்ன ஆண்டவரே ஆகிறது? உள்ளே கொண்டு போய் ஏரோது அரண்மனையில், பிலாத்து அரண்மனையில் கொண்டு போய் உள்காவரில் வச்சுட்டாங்களேன்னு சொல்லி விடிய ஜெபம் பண்ணுறேன். இந்த ஜெபம் எப்போ நடக்குது? வாசித்து பார்க்கலாமா? அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு வாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் ரிவைவல் வேர்ட். இதெல்லாம் எழுப்புதலுக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிற மகா பெரிய மகிமையின் வார்த்தைகள். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். விடிய எப்படி ஜெபம் பண்ணாங்க, எப்படி கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார், நாங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிங்க சிஸ்டர். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரர்களும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டு இருந்தார்கள். கவனிங்க, இப்ப சபையார்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்களா? வசனத்தை வாசிங்க. 19 13 வசனம். பேதுரு வாசற்படியே, ஆமென், அதுக்கு மேல 5வது வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார்கள் அவனுக்காக தேவனை நோக்கி, அவனுக்காக, எவனுக்காக? செயலில் இருக்கிறவனுக்காக, முதலாம் காவல்ல, ரெண்டாம் காவல்ல கைகள் கட்டப்பட்டு இருக்கிறவனுக்காக சபையார்கள் தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாங்களா? சரி, இவர் இங்க எப்படி இருக்கிறாரு? கை கட்டப்பட்டிருக்கு பாருங்களேன். 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து, இப்போ இதுவரை சங்கிலி இருக்குது அவன் கையில். நல்லா கவனிங்க. கொண்டு போய் என்னைக்கு கட்டினாங்களோ நல்லா கவனிங்க. கையை கட்டிட்டா எப்படிங்க? ஒரு பக்கம் முகத்தில், ஒரு பக்கம் ஏதாவது கடிச்சா கூட கையை எடுக்க முடியாதுங்க. அப்படியே இழுத்து மாட்டை கட்டின மாதிரி கட்டியிருக்கேன். அவன் முதுகு பக்கம் ஏதாவது ஒன்று அவனை கடிச்சிச்சுனாலும் எடுக்க முடியாதுங்க. காலை கட்டியிருக்கான், அப்படியே மாடு மாதிரியே நின்றுட்டு இருக்கான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மணிக்கணக்காக நின்றுட்டு இருக்கான், கிறங்கி போயிட்டான். அதனால தாங்க உடல் தளர்ச்சியில் அவன் வயசுக்கு அவனை கட்டி போட்டா, அவன் ஏற்கனவே இயேசுவோட வயசு கூடவே வயசானவர் தான் அவர் பேதுரு. அப்படி தளர்ந்து போய் தூங்கிட்டார். சரி பாருங்க, அடுத்து தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே.
இப்போ அவனுக்கு வஸ்திரமும் இல்லை. அப்போ வஸ்திரம் இல்லாமல் ஒரு துண்டு துணியில் அல்லது ஒட்டு துணியில் தான் அவன் என்ன செஞ்சிருக்கான்? வஸ்திரத்தை போத்துக்கேனா அப்போ வஸ்திரம் இல்லைன்னு தானே அர்த்தம். கை கட்டி இருக்கு, வஸ்திரம் இல்லாமல் இருக்கு. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது என்று மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறான் நினைத்தான். அடுத்த வசனம் கவனிங்களேன். முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும். அப்ப எத்தனை காவல் இருக்கு? அந்த கதவுகள் எப்படி திறந்துச்சான்? கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு, ஒரு ப்ராப்பர்ஸ் எழுதி வச்சுக்கிறீங்களா? இந்த மாசம் தானா வழி தர, யாரு திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கதவு தானா திறக்கும். கையில் இருக்கிற கட்டு தானா விழுகும். காலில் இருக்கிற கட்டு தானா கலரும். நீ எந்த ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் சரி, வியாதி என்கிற ஜெயிலு, வறுமை என்கிற ஜெயிலு, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, வியாதி என்கிற இடத்துல சிறையில் இருந்தாலும் சரி, கஷ்டம் என்கிற சிறையில் இருந்தாலும் சரி, அல்லது மன அழுத்தம் என்கிற சிறையில் இருந்தாலும் சரி, கடன் தொல்லை என்ற சிறையில் இருந்தாலும் சரி, பலவிதமான மன காரியத்தில் நீ ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருந்தாலும் இந்த நாளில் உனக்காக சபை ஜெபிச்சுச்சுன்னா உனக்கு தானா விடுதலை கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு. இப்ப தெரியுதா சபையோட வேலிட்டி? அதனாலதான் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல விட்டு விடாத இருக்காரு. மோசே அன்னைக்கு ஜெயித்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? ஆரோனும் ஊரும். அவங்க ரெண்டு பேரும் கையை தாங்காம இருந்திருந்தாங்கன்னா மோசே கை கீழே வந்திருக்கான், யோசுவா தோத்து போயிருப்பேன், மொத்தமே இஸ்ரவேல் தோத்துருப்பாங்க. அப்ப யோசுவா ஜெயிக்கணும்னா மோசே கை தூக்கணும். கை தூக்கணும்னா ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? தாங்கணும். அப்ப நமக்காக யார் ஜெபம் பண்ணுவா? உங்க சொந்தக்காரங்கெல்லாம் காசு கொடுப்பாங்கங்க, நல்லது கெட்டதுக்கு வருவாங்கங்க. ஆனா உனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா? ஜெபம் பண்ண தெரியாதுங்க. இப்ப பாருங்களேன், இந்த சபை ஜெபிக்குதுங்க. அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்கணுங்க. யாருக்கு ஜெபிக்கணும்? கட்டப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கணும், சிறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கணும், வியாதிக்காரங்களுக்கு ஜெபிக்கணும். அதுக்கு தாங்க ஜெபம் நடத்துறோம். 40 நாள், 30 நாள், 58 நாள், 60 நாள், 70 நாள். ஏன் ஜெபம்? ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபிக்க 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 மகிமை கூடும். ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை வரும். ஜெபிக்க ஜெபிக்க எழுப்புதல் வரும். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கும். ஜெபிக்க ஜெபிக்க கட்டுகள் தானா உடையும். ஜெபிக்க ஜெபிக்க வியாகுலங்கள் விலகி போகும். எஸ்தர் போய் ஜெபம் பண்ணுனா சிறையிருப்பு மாறினது. கைத்தட்டி கர்த்தர் காரியத்தை கர்த்தர் மாற்றினார். நெகேமியா ஜெபம் பண்ணினா 52 நாள்ல அலங்கத்தை கட்டி முடிச்சான். தானியேல் ஜெபம் பண்ணினா பாபிலோன் தேசத்துல பேய்கள் ராஜ்யத்துல எழுப்புதலை அவன் பார்த்தான். மோசே ஜெபம் பண்ணினா தேவனுடைய உக்கிரக கோபம் தணிந்தது. ஏசப்பா விடிய விடிய ஜெபம் பண்ணார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், வனாந்தரத்துல ஜெபம் பண்ணார். அப்ப ஜெபம் நமக்கு வாழ்க்கையில உயிர் மாறிங்க. ஜெபிக்காதவன் ஜீவனற்றவன். ஜெபம் இல்லாத சபை ஜீவனற்ற சபை. அதனால தாங்க ஜெபம் 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 ஜெபம். ஏன் அநேகர் நினைக்கிறாங்க சும்மாவே இவருக்கு வேலை இல்லை. எனக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க, அதுல ஒரு பேர் வேலை இல்லாதவர். எப்போ பார்த்தாலும் எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னென்னமோ பேர் இருக்கட்டும். ஏசப்பாவுக்கும் 1 கோடி பேர் இருக்குது. அதுல அவர் எப்படிப்பட்ட பெசலேயலின் ஆவி உள்ளவர், அவர் வஞ்சிக்கிறவர், அவர் ஏமாற்றுகிறவர், இப்படிலாம் அவருக்கும் பேர் இருந்துச்சு. அப்ப நல்லவங்களுக்கு எப்பயுமே பேர் இருக்கும். அதனால நமக்கும் பேர் இருக்கும். நமக்கு இல்லாத பேரா ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது முக்கியம் அல்ல. நம்ம கர்த்தர் சித்தம் செய்யறோமா என்பதுதான் முக்கியம். சபையை கூட்டி ஜெபித்தா பேதுருக்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. சபையை கூட்டி ஜெபித்தா 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுக்கு சிறையிருப்பு மாறும், அக்களிப்பு மாறும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இவங்க முதலாம் காவல், 2ஆம் காவல். அப்ப எப்படிப்பட்ட ஒரு அடைப்புக்குள்ள கொண்டு போய் அவனை வச்சிருக்கான் பாரு. பிசாசு பாருங்க, அவனை தீயுக்குள்ள தள்ளுதான், தண்ணிக்குள்ள தள்ளுதான். உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியல. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு காரணமே தெரியாம இருப்போம். பொண்டாட்டி மேல கோவிக்கிறது, புருஷன் மேல கோவிக்கிறது, பிள்ளைங்க மேல கோவிக்கிறது, வீட்டுக்கு வர்றவங்க மேல கோவிக்கிறது. ஆனா உண்மையிலேயே உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களே, நம்ம கோவிக்க மாட்டோம். அந்த ஆவியை கடிந்து கொள்ளும். பாருங்க, இயேசு ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு போ அப்படின்னாரு, உடனே போய். அப்போ உள்ள இருக்கிறது ஊமையும் செவிடுமான ஆவி. கல்லறையிலிருந்து ஒரு ஆவி வருது, லேகியோன் பிசாஸ். அவன் சொல்லுது அந்த பிசாசு, நீர் எங்களை துரத்துவீர், ஆனா நல்லா கவனிங்க, இந்த பன்றிக்குள்ள போக எனக்கு உத்தரவு தாங்க. பார்த்தீங்களா? அது நல்லா கவனிக்கணும். அதில் உள்ள சீக்ரெட் பாருங்க. பன்றிக்குள்ள கூட பிசாசு போக முடியாது. அதுக்கும் கர்த்தர் அனுமதி தந்தா தான் போக முடியும். அதான் நான் பன்றிக்குள்ள போறேன்ட்டு போயிருக்கலாம்ல. கர்த்தர் சொன்னொருபடிதான் அது போகுது. அப்ப அது வரையும் அது எங்கதான் இருக்குது. பன்றிக்குள்ள போக முடியாத ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா அப்ப எவ்வளவு மோசம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரரு ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறார், ரொம்ப வேடிக்கையான சாட்சி. காலையில ஒருத்தர் நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு
அருமையான டை கட்டிட்டு வேலைக்கு போனாராம். சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வரல. என்னடா கணவன் வரலையேன்னு மனைவி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்னங்க ஆச்சுன்னா, அவர் வேலையை விட்டு போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, அவர் சாயந்தரமே போயிட்டாரே. மனைவி அலறி அடித்து ஓடுறாங்க. கணவன் வேலைக்கு போகிற ரோட்டு வழியாக ஓடுறப்ப ஒரு சாக்குடைக்குள்ள பார்த்தா 2 ஷூ தெரியுது, பார்த்தா கை தெரியுது, அங்கே பார்த்தா பன்றிகள்லாம் படுத்து கிடக்குது. அப்போ நல்லா உத்து பார்க்குறாங்க, யாரா ஷூலாம் தெரியுதுன்னு பார்த்தா தான் வீட்டுக்கார். அந்த அம்மா கோபம் பொறுக்கலை, ஆத்திரம் பொறுக்கலை, நேராக போய் என்ன சொன்னிச்சான், ஏயா நீ மனுஷனா, போய் பன்றிக்கிட்ட படுத்து கிடக்குறியா? அந்த பன்றி எந்திரிச்சு சொன்னிச்சாங்க, அதுக்காக எங்க பிரதர் இருக்குன்றாங்க, இந்த குடிகாரனை போய் என் கூட சேர்க்காதம்மா, நான் என் இடத்துல படுத்திருக்கிறேன், அவன் தானம்மா என் இடத்துல வந்திருக்கேன், என்னைய போய் அவனோட சேர்க்கிறிய அப்படின்னு சொன்னிச்சான் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் பொது மேடையில் பேசியிருக்கிறார். அது கூட குடிகாரனை பிடிக்கல. இவன் படித்தவன், பண்புள்ளவன், ஷூ போட்டிருக்கேன், டை கட்டியிருக்கேன், இவன் எதுக்கு வந்து என் கூட படுக்கிறேன், நான் தான் படுத்து கிடக்கிறேன்னா இவன் எதுக்கு வந்திருக்கேன், அப்போ யாருக்கு புத்தி இல்லைன்னு அது சொன்னிச்சான். இன்னைக்கு பாருங்க, மனுஷன் உள்ள இருக்கிறது என்ன தெரியாம சாயந்தரம் ஆனா அரிக்குதுங்கிறேன், கண் அரிக்குதுங்கிறேன், குடிக்கணுங்கிறேன். அது குடியின் ஆவி, பொய் சொல்லணும், பொய் சொல்லின் ஆவி, ஏமாத்துற ஆவி, திருட்டின் ஆவி, இச்சையின் ஆவி, பாவச் செய்ய தூண்டுகிற ஆவி, கெட்ட வார்த்தை பேச வைக்கிற ஆவி. சில பேருக்கு அடிச்சு உதச்சு ஏதாவது ஒன்று செய்யணும், அப்படி அந்த ஒரு ஆவி ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருக்குது. அதை இனம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்கள் தெளிவா இருக்கணும். அப்ப அழகா சாலமோன் கேட்கிறாரு, உங்க ஜனங்களை ஆள எனக்கு ஞானம் கொடுங்க. ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஆயுசு நாட்களை கேட்கல, எதிரிகளுடைய பிராணனை கேட்கல. இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, அவன் சொல்லல. நீ கேட்டிருந்தா ஐஸ்வர்யத்தை கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன், அல்லது பிராணனை எதிரிகளுடைய பிராண கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன், அல்லது இன்னும் நீடித்த நாட்களை கேட்டிருந்தாலும் நான் உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனா நீ இதெல்லாம் கேட்காம ஜனங்களை ஆள்வதற்கு ஞானம் கேட்டபடினா அவர் என்ன சொல்றாரு பாருங்களே, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 12வது வசனம், உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் இருந்ததும் இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இப்படிப்பட்ட உனக்கு முன்னாடியும் ஒருத்தர் இருக்கக்கூடாது, உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நபரா இந்த உலகத்துல நீ ஓட்டத்தை போடணும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் அவர் மாதிரி இருக்கணும், நான் இவர் மாதிரி அப்படிலாம் கேட்காதீங்க. நான் உம்மை மாதிரி இருக்கணும் ஆண்டவர், நான் உம்மை மாதிரி ஊழியம் செய்யணும் ஆண்டவர், நான் உம்மை மாதிரி ஜெபிக்கணும் ஆண்டவர், நான் உம்மை மாதிரி பிதாவுக்கு பிரியமா இருக்கணும். பிதா சொன்னார், இயேசு சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் பிதா என்னை தனியே இருக்க விடுவது கிடையாது. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல சொல்லுங்க ஒன்றுமே இல்லை. உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா கேட்கிறார். சாமுவேல் கேட்கிறாரு, யாருடைய பொருளையாவது நான் எடுத்துக்கிட்டேனா, யாருடைய பொருளையாவது நான் வஞ்சித்துட்டேனா, யாராவது பரிதானம் வாங்கினா, கைக்கூலி வாங்கினா, உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா கேட்கிறார். நீங்க நாமும் கூட யாருடைய இது இச்சித்து எடுத்துடக்கூடாதுங்க. அந்த இச்சை நமக்குள்ள வரவே கூடாது. பின்னும் பிறகுள்ள யாது ஒன்றையும், ஹலோ 10 கட்டளை அது ஒண்ணுதான். முத கட்டளை எல்லாரும் செய்யறோம், கடைசி கட்டளை பின்னும் பிறகுள்ள யாதொன்றையும் இச்சையாதிரு. இச்சை ஒரு பாவம், கோபம், அடுத்து கெட்ட வார்த்தை. 10 கட்டளையும் நம்ம உட்காந்து யோசித்து பாருங்க. 10 லட்சம் அதுல அர்த்தம் இருக்குது, 10 தான் கொடுத்துருக்கிறாரு, 10 கோடி அதுல அர்த்தம் இருக்குது. ஆனா நம்ம இன்னைக்கு எதை கை கொள்றோம்? இப்ப பாருங்க, யோசுவாவுக்கு போல ஒருவன் முன்னும் இல்லை பின்னும் இல்லை, சாலமோனை போல ஒருவன் முன்னும் இல்லை பின்னும் இல்லை. இன்னொரு மனுஷனை காண்பிக்கிறேன், அது போல இன்னைக்கு உங்களை போல ஒருத்தனை முன்னாடி இருக்கக்கூடாது, பின்னாடி இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு காரியத்தை செய்ய போறாரு. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23-25 வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 23-25. ரீபா ரபா ரீபா லரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 ராஜாக்கள் 23-25. கர்த்தருடைய தன் முழு இருதயத்தோடும், பக்க நம்பர் 501, கர்த்தரிடத்தில் தன் முழு இருதயத்தோடும், தன் முழு ஆத்மாவோடும், தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னும் எழும்பினதும் இல்லை. இவன் யாரு தெரியுமா?
யோசியா ராஜா. 8 வயசுல ராஜாவானவன். சின்ன வயசுல ராஜாவாயே என்ன வசனம் சொல்கிறது பாருங்க. கர்த்தரிடத்துல முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய, நீங்க சொல்லுங்க, மனதை நம்மளும் வசனத்துக்கு மனதை என்ன செய்யணும்? சாக்கணும். வசனம் படிக்கிறப்ப எனக்கு தாங்க வசனம் முதல்ல படிக்கிறப்ப அது நான் உள் வாங்கணும். இது எனக்கு எழுதப்பட்டது, இதன்படி நான் செய்கிறேனா, இதன்படி நான் நடக்கிறேனா, இதன்படி நான் பேசுகிறேனா, இதன்படி நான் பார்க்கிறேனா, இதன்படி என்னுடைய வாழ்க்கை இருக்குதான்னு சொல்லி நம்ம வசனத்துக்கு முன்னாடி நம்ம நின்று பார்க்கணும். வசனமும் என் வாழ்க்கையும் ஒன்றா இருக்குதா? வசனத்தில் எழுதுக, என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சவுலுக்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, 7 நாள் பொறுத்துரு சொன்னார்ல. ஆனா அவன் என்ன பண்ணனா? அமலேக்கோட யுத்தம் பண்ணி இறக்கம் வைக்காமல் எல்லாத்தையும் அழிச்சிரு, ஒன்றும் இறக்க வைக்காது. எல்லாத்தையும் மனதில் கர்த்தரே இறக்க வைக்காதேன்னு சொன்ன பின்னாடி இவன் 1ஆம் தரமும் 2ஆம் தரமும் எடுத்து வச்சேனா இவன் மிஞ்சின நீதிமானா? கர்த்தரே சொல்றாரு, இறக்க வைக்காதப்பா, எல்லாத்தையும் அழிச்சிரு. நம்ம என்ன பண்றது? ஒரு சில சுபாவத்தை நம்ம அழிக்கிறதே இல்லைங்க. நம்மகிட்ட ஜென்ம சுபாவம்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அவங்க சொல்லுவாங்க, என் பிறப்புலையே இது எங்கள் அப்பா கிட்ட இருந்து என்கிட்ட வந்துருச்சு, இது எங்கள் அம்மா மாதிரி நான், எங்கள் தாத்தா குணம் எனக்குள்ள. பரலோகம் போய் சேர முடியாது. தாத்தா குணத்தோடு தாத்தா மாதிரியே தான் போகணும். இயேசு குணம் வரணுங்க. சாந்தமும் இரக்கமும் மனத்தாழ்மையும் நீதியும் உத்தமமும் உள்ளவராயிருந்தார். மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். பார்த்தீங்களா? அவரு அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்ம என்ன பண்றது? அந்த ஜென்ம சுபாவத்தை சில குணங்களை நம்ம வச்சுக்கிறோம். நிறைய பேர் நம்மகிட்ட இருக்குங்க. ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன். இன்னும் நம்ம ஜென்ம சுபாவம், சில சுபாவம் என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. அது அப்படியே எந்த ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த மோசே பாருங்க, எவ்வளவு அவன் எங்கே இதை கற்றுக்கிட்டான் தெரியுமா? எகிப்தில் கற்றுக்கிட்டான். முரடைங்க, எகிப்தில் ஒருத்தனை அடிச்சே கொன்று போட்டுட்டான். டம்முன்னு அடிச்சு எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை வந்தப்ப இவன் எகிப்தியனை ஒரே போட்டு புதைச்சி வச்சுட்டு உடையான்ட்டான். சகல சாஸ்திரத்தையும் கற்றவன், எகிப்தில் இருக்கிற சகலமும் இவனுக்கு தெரியும். ஏன்னா அங்கேயே வளர்ந்து, அங்கேயே பால் குடிச்சு, அங்கேயே அரசனாகி, அங்கேயே இருந்து எல்லா ட்ரைனிங் எடுத்தவன். அவன் முரடை, பயங்கரமான முரடை. ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு வாக்கு வல்லமை போச்சு, திக்குவாயா போச்சு, மந்த புத்தியா போச்சு, எனக்கு சொந்த புத்தியெல்லாம் போச்சு. சரி, இம்புட்டு முடியாது நான்ல. அவனை கூட்டிகிட்டு போனால் எப்படிங்க கோவம் வரும்? மந்த புத்திக்காரனுக்கு, வாக்கு வல்லமை இல்லாதவனுக்கு எல்லாம் போய் செயலற்று போச்சு. ஆனால் கோபம் மட்டும் செயலற்று போகலையே. கர்த்தர் பேசுறான்னு சொன்னா என்ன பண்ணிவிட்டான்? நமக்கு அப்படித்தாங்க. அதை மட்டும் பார்க்காதீங்க, நம்மகிட்ட அது இருக்குது. இன்னும் நம்மகிட்ட கரெக்ஷன் நிறைய இருக்குது. உத்து பார்த்தா நிறைய தப்பு இருக்குது. நம்ம அதை பார்க்கறதே கிடையாது. நம்ம மற்றவங்களையே பேசிட்டு சொல்றது, அவர் இன்னும் சரியில்லைங்க, அவர் போய் பரலவும் சேர்றது கஷ்டம்தாங்க, இவர் ஒன்றும் போக்கு சரியில்லைங்க, அப்படி நம்ம அடுத்தவங்களுக்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே வெளியே, நம்மளை தூக்கி தராசில் வச்சு நம்மகிட்ட இன்னும் என்ன குறை இருக்குன்னு நம்ம இன்னும் பார்க்காம இருக்க தேவனுடைய. நம்மளை நியாய தீர்ப்பில் வச்சுக்கும் பொழுது தான் நம்முடைய குறை தெரியும். அதனால கர்த்தரிடத்துல தாவீது அழகா சொன்னாரு, இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, பரிசுத்த ஆவியை எனக்கு திரும்பவும் தாங்க, நான் மீண்டும் புதுப்பொழிவோடு எழும்பணும், இரட்சணிய சந்தோஷத்தை தாங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாங்க. நான் இழந்துட்டேன், நான் விட்டுட்டேன், நான் மறுதளிச்சிட்டேன், நான் பாவத்தில் விழுந்துட்டேன், நான் துணிகரமாக செஞ்சுட்டேன் பாவம். கண்ணீர் விட்டு அழுகிறான். அதனால தான் தேவன் அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். நாமளும் கூட தவறுகளை மறைக்கணும், வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கவன். நம்ம அறிக்கை செய்யணுங்க தினந்தோறும். நம்முடைய கண்ணில், சிந்தையில், மனதில், உணர்வில், ஆவியில், ஆத்மாவில் எதுலையாவது ஒன்றில் வந்துடும். இப்போ உலகமே உங்கள் கையில் இருக்குதுங்க, செல்லு. அதை ஒரு நிமிஷம் உள்ளே போய் வந்தேன்னா கண்ணு போச்சுங்க, மனசு போச்சுங்க, உணர்வு போச்சுங்க, ஆவி போச்சுங்க, ஆத்மா போச்சுங்க. உள்ள ஒரு ஆட்டம் உள்ளே போய் வெளியே வந்து பாருங்க.
பால்காரன்ட்ட போயிட்டு வந்தால் பால் வாடை அடிக்குது, மீன்காரன்ட்ட போயிட்டு வந்தால் மீன் வாடை அடிக்குது. என்ன மற்ற பெட்ரோல் கடைக்காரங்கள்ட்ட போயிட்டு வாங்க, பெட்ரோல் வாடை அடிக்குது. இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க தொழிலுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு வந்து பாருங்கள். தோல் ஷாப்பு வழியாக நீங்கள் போய் பாருங்கள், திண்டுக்கல் வழியாக நீங்கள் போகவே வேணாம், ரோட்டில் ஆந்த வேலை பைபாஸில் போனாலே அத்தனை வாடை அடிக்குது. பாக்கு கம்பெனி வழியாக போனால் பாக்கு வாடை அடிக்குது, சோப்பு கம்பெனி வழியாக போனால் சோப்பு வாடை அடிக்குது. அப்போ ஆபாச காட்சி வழியாக போனால் உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம்னு வச்சுங்களேன், உள்ளே போனால் போய்கிட்டே தாங்க இருக்காது. 7 உலகமும் அதுக்குள்ளே தாங்க இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் படுக்கையில் தான் இருக்குது, உங்கள் பெட்டில் தான் இருக்குது, உங்கள் மணி பிரஸுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் நீங்களும் போகிறீங்க, அதுக்குள்ளே தான் நீங்கள் வெளியே வர்றீங்க. அப்போ பாவம் எப்படி வராமல் இருக்கும்? அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவனை போல ஒத்த ராஜா. மனசை சாச்சானா, வசனத்துக்கு சாய்க்கிறேன், தேவனுடைய திட்டத்துக்கு, மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு வசனத்தை சாச்சான். பாருங்களேன், இந்த வேதத்தில் ரொம்ப வருத்தமான ஒருத்தர் இருக்காங்க, அனனியா சப்பீரா. 2 பேருமே பார்க்குறாங்க எல்லாரும் செய்கிற மாதிரி நாமும் செய்யணும்னு எல்லாத்தையும் வித்துட்டாங்க. விற்கிற வரை அவங்க மனசு கரெக்டாக தாங்க இருந்துச்சு. ஒருத்தன் வேற ஓடி வர்றேன், பேதுருக்கிட்ட கொடுக்குறேன் பணத்தை, நானும் எவந்தலில் கை வைக்கிறேனோ அவன் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரணும், அந்த அதிகாரத்தை எனக்கு தரணும். சீமோன் மாயவித்தைக்காரன் அவன் சொல்ற, உன் பணம் உன்னோடு நாசமாய் போக, உன் இருதயத்தில் நீ செம்மையாக இராதபடினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகும் இல்லை. இப்போ அனனியா சபீரால் விற்கிற வரையும் சுத்த இருதயம் தாங்க. விற்று இந்த பார்த்தான் பாரு பணத்தை, அடுத்த நிமிஷம் என்ன பேசினாங்களோ தெரியல, எப்படி எடுத்து வச்சாங்களோ தெரியல, எத்தனை சதவீதம் பிரிச்சானோ தெரியல. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பார்த்தீங்களா? பணம் அவன் சொத்து தானே, அவன் பணம் தானே. ஆனால் பொறுத்தனை சொல்லிடுறத முன்னாடி அட்வான்ஸா, நான் வித்துட்டு எல்லாம் கொடுத்துட்றேன்ட்டோன்னே, வித்த உடனே மனசு மாறிடுச்சு. இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையில். நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுறேன், ஒழுங்கா பைபிள் படிக்கிறேன். 1ஆம் தேதி நம்ம எத்தனை பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? வருஷம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஆண்டவரை நம்ப பண்ணுறதுக்கு இந்த வருஷத்தில் பைபிளை முடிச்சிருவேன், ஊழியம் செஞ்சிருவேன், ஆத்துமா அறுவடை செஞ்சிருவேன், ஞாயிற்றுக்கிழமை சபையை விட்டுற மாட்டேன், நான் ஊழியத்தில் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு. இந்த கல்யாணத்தில் மனைவிக்கு வாக்கு கொடுத்த மாதிரி, புருஷனுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி, அந்த மணவாளனுக்கு நிறைய வாக்கு கொடுத்துவிட்டு அவரும் அரசியல்வாதிகள் சொன்ன மாதிரி அதை எழுதி வச்சுக்கிட்டு பார்க்குறாரு, எங்கடா உன்னை கூட இன்னும் செஞ்சு முடிக்கல, ஆட்சியே முடிய போகுது, இந்த வருஷமே உனக்கு முடிய போகுது, உன்னையுமே காணாமேடா, சொன்னது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கே, செவமே பண்ண மாட்டேறியே, வேதத்தையே படிக்க மாட்டேறியே, ஃபாஸ்டிங்கே இருக்க மாட்டேங்கிறியே, ஊழியத்திலேயே நீ ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறியே, ஊழியத்தோடு இசைந்து போக மாட்டேங்கிறியே, ரதத்தோடு இணைஞ்சா தானே குதிரையும் ரதமும் ஒன்றா இருந்தால் தானே சேரட்டு போகும். குதிரை ஒரு பக்கமும் ரதம் ஒரு பக்கம் போனால், சேரட்டை ஓட்டுறவே ஒரு பக்கம் போனால், எல்லாம் 3 பக்கம் போனால் எப்படி ரதம் போகும்? நம்மளும் அப்படி தாங்க, அள்ளி அரசியல்வாதிகள் மாதிரி பொருத்தனையை பண்ணிவிடுறது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னுட்டு கடைசியில் ஆண்டவர் பார்த்துட்டு உட்காந்து ஏமாத்தத்தோடு உட்காந்துருக்காரு. எங்கடா உன்னமோட நீ செய்யலையே, என்ன நீ தேவாலயத்தில் வந்தே போய் சொல்லிட்டியே. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இங்கே பாருங்க, அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன்னாடியும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் இல்லை. காரணம், இருதயத்தை சாய்த்தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு உனக்கு சூரியனா இருந்தாருன்னா அஸ்தமிக்கவே அஸ்தமிக்கார். இயேசு உனக்கு சந்திரனா இருந்தா அஸ்தமிக்கவே இந்த சூரியன் அஸ்தமிச்சிரும், இந்த சந்திரன் அஸ்தமிச்சிரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அஸ்தமிக்கும். உன் வயது அஸ்தமிக்கும், உன் செல்வம் அஸ்தமிக்கும், உன் உறவுகள் அஸ்தமிக்கும், உனக்கு இருக்கக்கூடிய எல்லாம் அஸ்தமித்து போகும். ஆனா இன்றும் என்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் உனக்கு சொல்றாரு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? இந்த அருமையான மத்தியான வேளையில உனக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தாங்குறாரா, தூக்குறாரா, சுமந்துகிறாரா, ஏந்துகிறாரா? அவர் தான் உனக்கு நித்திய கண்மலையாய் இருக்கிறாரா? அவர் தான் உனக்கு கேடகமாய், மதிலாய், அரணாய், பெலனாய், துருகமாய் இருக்கிறாரா? எல்லாரும் அவரை நோக்கி பாருங்க. நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை எல்லாம் ரெச்சிங் ஆண்டவரே, இந்த சத்தம் உலகத்தில் எந்த பகுதியில் போனாலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரட்டும் ராஜா. இது சபைக்குள்ள ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சியை கொண்டு வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வயதின் குமாரர்களாக, பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய்வர்கள் மாறுவார்களாக ராஜா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.